இந்த மாதத்துக்கு என்று கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம், इस महीने के लिए परमेश्वर ने दिया हुआ प्रतिज्ञा वचन லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனம். लूका 6वां अध्याय अड़तीसवां वचन, दिया करो तो तुम्हें भी दिया जाएगा, लोग पूरा नाप दबा दबा कर और हिला हिला कर और उभरता हुआ तुम्हारी गोद में डालेंगे, क्योंकि जिस नाप से तुम नापते हो उसी से तुम्हारे लिए भी नापा जाएगा। கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், दिया करो तो तुम्हें भी दिया जाएगा, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி लोग पूरा नाप दबा दबा कर और हिला हिला कर நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். और उभरता हुआ तुम्हारी गोद में डालेंगे, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். क्योंकि जिस नाप से तुम नापते हो उसी से तुम्हारे लिए भी नापा जाएगा। இயேசு தம்முடைய வாயினால் சொன்ன ஒரு வார்த்தை. ये यीशु अपने मुंह से कहा हुआ एक बात है। தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை நம் தியானிக்கு முன்பதாக, जब हम किसी वचन को ध्यान करते हैं उसके पहले இப்போ நீங்கள் கொடுங்கள் அப்படி சொல்கிறார். कहता है तुम दिया करो। கொடுக்கணும்னா என்ன அர்த்தம்? देने का मतलब क्या है? அதை எப்படி கொடுக்க வேண்டும்? उसे कैसा देना है? யாருக்கு கொடுக்க வேண்டும்? किसको देना है? எதற்கு கொடுக்க வேண்டும்? क्यों देना है? இப்படி நமக்குள்ளே சில கேள்விகளை நாம் எழுப்பிக் கொள்வோமே ஆனால், ऐसे हमारे अंदर यदि कुछ प्रश्न उठा लेंगे, அதை நாம் தியானிக்கும் போது கர்த்தர் நமக்கு அதுக்குரிய வெளிச்சத்தை தருவார். उसे ध्यान करने का अच्छा ज्ञान हमें मिलेगा। கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். दिया करो तो तुम्हें भी दिया जाएगा। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் கொடுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? दिया करो इसका मतलब क्या है? கொடுப்பது எல்லாராலும் நடக்கக்கூடிய காரியம். ये देना सबसे नहीं संभवना है। கொடுப்பது என்பது देना जो होता है தேவனுடைய பிள்ளைகள் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். ये प्रेम को प्रकट करती है। அப்ப அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் தான் கொடுப்பது. प्रेम को प्रकट करने का मतलब ही देना। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், मैं हमेशा आपसे कहती हूँ, அன்பு இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு நம்மளால கொடுக்க முடியும். किसी व्यक्ति को बिना प्रेम के भी हम दे सकते हैं, ஆனா அன்பு இருக்குமே ஆனால் लेकिन यदि प्रेम हो நம்மளால கொடுக்காமல் இருக்க हम முடியாது. दिए बिना नहीं रह सकेंगे। அன்பு இருந்தால் கொடுக்க முடியும், प्रेम हो तो दे सकेंगे, அன்பு இருந்தால் கொடுக்காமல் இருக்க முடியாது. यदि प्रेम हो तो दिए बिना नहीं रह सकेंगे। ஆனா கொடுக்கிறோம். देते तो हैं, அன்பு இல்லாமலும் கொடுக்கலாம், बिना प्रेम के भी देते हैं, அன்போடும் கொடுக்கலாம். प्रेम के साथ भी देते हैं। அப்ப கொடுப்பதின் பிரதிபலன் என்னது? அன்போடு அன்பை வெளிப்படுத்துகிறது. देने का प्रतिफल क्या है? प्रेम को प्रकट करना। ஆண்டுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த பிரியத்தினால், पिता परमेश्वर हम पर रखा हुआ प्रेम के कारण, பிதாவாகிய தேவன் நம்மை நேசித்தபடியினால், पिता परमेश्वर ने हमसे प्रेम किया इसलिए, நம்மில் அன்பு கூர்ந்தபடியினால், हम पर प्रेम किया इसलिए தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பி अपनी इकलौता पुत्र को हमारे लिए इस दुनिया में भेजा। நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். हम पर रखा हुआ अपनी प्रेम को प्रकट किया। இயேசு கிறிஸ்துவும் यीशु मसीह இந்த உலகத்திலே வந்து इस दुनिया में आकर நமக்கு நம்மேல் வைத்த அன்பினாலே हम पर रखा हुआ प्रेम के कारण தம்முடைய இரத்தம் முழுவதையும் சிலுவையிலே சிந்தி अपना सारा खून हमारे लिए क्रूस पर बहाकर நம்மேல் வைத்த அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். अपना प्रेम हमारे लिए प्रकट किया। அப்ப வேதத்தில் வாசிக்கும் போது बाइबल में हम इस प्रकार पढ़ते हैं, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். दिया करो तो तुम्हें भी दिया जाएगा। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं தேவனுடைய பிள்ளைகள் அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார்? अपना प्रेम वो किस प्रकार प्रकट किया। நல்லவனுக்காக ஒரு நல்லவன் மரிக்க துணிவார். अच्छा व्यक्ति के लिए कोई अच्छा व्यक्ति मर सकता है। தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு ஒன்றுமில்லை. अपने मित्र के लिए जो जान देता है उससे बढ़कर कोई प्रेम नहीं है। ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு ஒன்றுமில்லை. यदि किसी मित्र के लिए जान देने के लिए तैयार हो जाता है तो उससे बढ़कर और प्रेम नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே அக்கிரமம் மிகுதியாகி கொண்டிருக்கிறபடினால் इन दिनों में अधर्म अधिक बढ़ रहा है, इसलिए அநேகருடைய அன்பு தணிந்து போய் கொண்டிருக்கிறது. कई लोगों का प्रेम मिट रहा है। அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து கொண்டிருக்கிறது. अधर्म की बढ़ोतरी के कारण प्रेम मिट रहा है। பிதா நம்மேல் வைத்த அன்பினால் இயேசுவை உலகத்துக்கு அனுப்பி வைத்தார். पिता परमेश्वर हम पर रखा हुआ प्रेम के कारण अपने इकलौता पुत्र को भेजा। இயேசு நம்மேல் அன்பு வைத்தபடினால் தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்தார். और यीशु हम पर प्रेम रखा इसलिए अपना क्रूस पर अपना जीवन बलिदान किया। ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு உலகத்துல ஒன்றுமில்லை. जीवन देने से बढ़कर और कोई प्रेम इस दुनिया में नहीं है। கொடுங்கள் உங்களுக்கு
கொடுக்கப்படும். दिया करो तो तुम्हें भी दिया जाएगा. தேவனுடைய பிள்ளைகள் அன்போடு கொடுக்க வேண்டும். प्रेम के साथ देना है. ஆண்டவர் மீது உள்ள அன்போடு நீங்கள் கொடுக்க வேண்டும். परमेश्वर पर रखा हुआ प्रेम के साथ देना है. அப்படி கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ऐसा देते समय परमेश्वर आपको आशीष करेगा. யோனத்தானும் தாவீதும் ஒருவரை ஒருவர் சிநேகித்தார்கள். योनातान और दाऊद एक दूसरे से प्रेम करते थे. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है யோனத்தானும் தாவீதும் ஒருவருக்கொரு உயிரை போல சிநேகித்தார்கள். योनातान और दाऊद एक दूसरे से जिगरी दोस्त थे. யோனத்தானுடைய இருதயமும் அல்லது யோனத்தானுடைய ஆத்துமாவும் தாவீதுடைய ஆத்துமாவும் ஒன்றாய் சேர்ந்திருந்தது. योनातान और दाऊद का मन एक दूसरे से मिला हुआ था. இவர்களுடைய அன்பை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, इनके प्रेम के बारे में बाइबल में लिखा गया है தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் இடையிலே உள்ள அன்பு दाऊद और योनातान के बीच में जो प्रेम था ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாக இருந்தது. स्त्रियों के प्रेम से अधिक था. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग இந்த யோனத்தானுக்கு தாவீதுக்குள்ள அன்பு அவ்வளவு பெரிதா இருந்தது. योनातान और दाऊद के बीच में जो प्रेम था वो बहुत ही जिगरी था. ஆனா தாவீதுக்கு ஒரு பிரச்சனை ஒரு சோதனை என்று வந்தபோது लेकिन जब दाऊद के जीवन में कोई समस्या हुई யோனத்தான் தாவீதை காட்டில் விட்டு விட்டு அரண்மனைக்கு போய் விட்டார். योनातान दाऊद को अकेले जंगल में छोड़कर अपनी महल चला गया. தன் தகப்பன் ஒரு பின்மாற்றக்காரன். क्योंकि उसका पिताजी एक पीछा हटा हुआ व्यक्ति था. தன் தகப்பன் அபிஷேகத்தை இழந்து போன மனுஷன். उसका पिताजी अभिषेक को खोया हुआ व्यक्ति था. தன் தகப்பன் பின்மாற்றக்காரனா இருந்தாலும் भले उसका पिताजी पीछे हटा हुआ व्यक्ति था, தன் தகப்பன் அபிஷேகத்தை இழந்து போனவனா இருந்தாலும் भले उसका पिताजी अभिषेक को खोया हुआ व्यक्ति था, அவனுக்கு ஒரு கொலைபாதகத்தின் ஆவி இருந்தது. उसके अंदर एक घातक की आत्मा थी. எல்லாம் தெரிந்திருந்து सब कुछ मालूम होकर भी யோனத்தான் தாவீதை காட்டில் விட்டு விட்டு योनातान दाऊद को जंगल में अकेले छोड़कर தன் தகப்பன் இருக்கிற அரண்மனைக்கு யோனத்தான் திரும்பி போனார். अपनी महल में लौट चला जहां पर उसके पिताजी थे. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है யோனத்தான் தாவீதை பார்த்து சொன்னார், योनातान ने दाऊद से कहा என் தகப்பனுக்கு பிறகு நீர்தான் ராஜ சிங்காசனத்தில் வருவீர். मेरे पिताजी के बाद तुम ही मेरे पिताजी के सिंहासन में बैठोगे. உமக்கு அடுத்து நான் வருவேன். आपके बाद मैं आऊंगा. நீர் சிங்காசனத்தில் இருப்பீர். तुम सिंहासन पर रहोगे. நான் இரண்டாவதாக இருப்பேன். मैं तुम्हारा अगले स्थान में रहूंगा. இப்படி ஒரு நல்ல சத்தியம் வெளிப்பட்ட ஒரு மனுஷன் ऐसा एक अच्छा सच्चाई प्रकट किया हुआ व्यक्ति தாவீதுக்கு ஆபத்து இருக்கிறது என்பதை கண்டபோது लेकिन जब मालूम हुआ कि दाऊद को खतरे में है, தாவீதை அதிகமாய் நேசித்த போதிலும் दाऊद से अधिक प्रेम करने पर भी தாவீதை காட்டு வீட்டில் விட்டுவிட்டு யோனத்தான் அரண்மனைக்கு போய் விட்டார். दाऊद को अगर जंगल में छोड़कर योनातान महल लौट गया. உலக மனுஷனுடைய அன்பு இவ்வளவுதான். दुनिया के लोगों का प्रेम इतना ही होता है. தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் எவ்வளவு சொல்லலாம், आप कितना भी बोले, நான் உங்களை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன் என்று சொல்லலாம். भले एक दूसरे से बोले कि मैं तुझे जान से भी अधिक प्रेम करता हूँ, ஃப்ரெண்ட் எனக்காக உயிரையும் கொடுப்பான் என்று சொல்லலாம். भले आप कह सकते हैं कि मेरा मित्र मेरे लिए जान भी दे सकता ஆனால் है, ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு உலகத்தில் ஒன்றும் இல்லை. इस दुनिया में जान देने से बढ़कर और कोई प्रेम नहीं है. இயேசு நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார். यीशु हमारे लिए अपना जीवन दिया. தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு இருக்கிற வெளிச்சத்தில் நாம் உறுதியாக நடக்க வேண்டும். हमें जो ज्योति मिली है इसी ज्योति में हम स्थिर रहे. உலகத்தில் ஒரு கதை சொல்லுவார்கள், दुनिया में एक कहावत है, ரெண்டு சகோதரர்கள் இருந்தார்கள். दो भाई लोग थे, ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் நல்லா நேசித்தார்கள். दोनों एक दूसरे से बहुत प्रेम करते थे, ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள். दोनों अच्छा दोस्त भी थे. ஒரு நாள் காட்டு வழியா நடந்து போய் கொண்டிருக்கும் போது दोनों जब एक दिन जंगल में चल रहे थे, ஒருவனுக்கு மரம் ஏற தெரியும், ஒருவனுக்கு மரம் ஏற தெரியாது. एक जो दोस्त था वो पेड़ चढ़ना जानता था और दूसरा जो था वो पेड़ चढ़ना नहीं जानता था. அவர்கள் காட்டுல நடந்து போய் கொண்டிருக்கும் போது जब वो जंगल में चल रहे थे, அங்க தூரத்துல இருந்து ஒரு கரடி வருகிறது. उनको दिखाई दिया कि दूर से एक भालू आ रहा है. நான் கதை சொல்றேன். मैं आपको एक कहानी बता रही அந்த हूँ. கரடி வரும்போது वो भालू जब आ रहा था, மரம் ஏற தெரிந்த நண்பன் जो मित्र पेड़ चढ़ना जानता था மரத்துல ஏறி மேல உட்கார்ந்துட்டான். वो पेड़ पर चढ़कर ऊपर जाकर बैठ गया. மரம் ஏற தெரியாத நண்பன் लेकिन जो मित्र पेड़ चढ़ना नहीं जानता था தரையில அப்படியே விழுந்து செத்தவனை போல படுத்து கொண்டான். वह ऐसी जमीन पर एकदम लेट गया जैसे उसको प्राण चला गया है. மரத்துல இருந்து மனுஷன் பார்த்துட்டே இருக்கிறான். पेड़ में जो चढ़ा था वो मित्र देख रहा है. அந்த கரடி அப்படியே வருது. वो भालू ऐसी आया, இவன் பக்கத்துல வந்தது. इसके पास जो जमीन में लेटा हुआ था उसके पास आया வந்து அந்த மனுஷனுடைய அந்த நண்பனுடைய காதுல ஏதோ பேசுறது போல இருந்தது. और ऐसा लगा कि उस मित्र जो लेटा हुआ था उसके कान में कुछ तो कहा. அந்த கீழே விழுந்து கிடந்த நண்பனை அந்த கரடி
செய்யல. जो नीचे लेटा हुआ था उस मित्र को बालू ने कुछ भी नहीं किया, அப்படியே விலகி போயிடுச்சு. ऐसे सूंघ कर चला गया। மரத்துல ஏறி கிடந்த நண்பன் கீழே இறங்கி வந்தா, अब पेड़ में जो चढ़ा था वो मित्र नीचे उतर कर आया அந்த கரடி உன் காத்துல என்ன சொல்லுச்சு? और कहा, पूछा कि वो बालू तेरे कान में क्या कहा। இந்த நண்பன் சொல்லுகிறா, तब इस मित्र ने कहा, அந்த கரடி என் காதுல என்ன சொல்லுச்சுன்னா, वो भालू मेरे कान में क्या बोला, ஆபத்தில் உதவாத நண்பனை நம்பாதே. जो मित्र खतरा में सहायता नहीं करता उस पर भरोसा मत करना, ஆபத்தில் உதவாத நண்பனை நம்பாதே. जो तेरे खतरे में काम नहीं आया इस मित्र पर भरोसा मत करना। தேவனுடைய பிள்ளைகள் யார் உங்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தாலும், भले कोई भी आप पर कितना भी प्रेम रखा हो, ஆபத்து என்று ஒன்று வரும்போது, जब आपके जीवन में कोई खतरनाक आती है, சூழ்நிலைகள் வாழ்க்கையில மாறும்போது, जब जीवन में परिस्थिति बदल जाती है, நண்பர்கள் விட்டு ஓடி போவார்கள். मित्र दोस्त सहेलियां सब छोड़कर भाग जाएंगे, ஆபத்து காலத்தில் உதவாமல் ஓடி ஒளிப்பார்கள். आपकी दुर्घटना में वो साथ नहीं देंगे। தேவனுடைய பிள்ளைகள் நமக்காக அன்பு நிறைந்த ஆண்டவர் நம்மத்திலே கடந்து வந்தார். हमारे लिए प्रेम भरा हुआ परमेश्वर यीशु मसीह हमारे लिए इस दुनिया में आया। இயேசு நமக்காக சிலுவையிலே பலியாகி தம்முடைய இரத்தம் முழுவதை சிந்தினார். यीशु हमारे लिए क्रूस पर बलिदान होकर अपना शरीर के सारे खून बहा दिया। இது இயேசுவின் மீது தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு அன்பு உண்டாயிருக்க வேண்டும். इसी यीशु पर हमारे लिए भी प्रेम होना है। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நாம் கொடுக்கணும். हम देना है। கொடுப்பது என்று சொன்னால் देने का मतलब அன்பை பிரதிபலிக்கிற ஒரு அடையாளம் தான் கொடுப்பது. प्रेम को प्रतिबिंब करने वाली बात ही देना। அப்ப கொடுக்கும் போது தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ளே ஆண்டவர் மீது ஒரு அன்பு உண்டாயிருக்கணும். जब हम देते हैं तो हमारे अंदर मन में परमेश्वर के प्रति प्रेम होना है। மாத்திரமல்ல, केवल वो नहीं, தேவனுடைய பிள்ளைகள் நாம் எதை செய்தாலும் परमेश्वर के लोग हम जो भी करें உற்சாகமாய் செய்யணும். उत्साहित के साथ करना है, உற்சாகமாய் சந்தோஷமாய் செய்யணும். आनंदित होकर करना है। கொடுப்பதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி. देने में हमें एक आनंद होना है। அது உலகத்தில் சொல்லுகிறார்கள், एक दुनिया में कहते हैं ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டேன் என்று. कि गरीबों की हंसी में मैंने परमेश्वर को देखा। தேவனுடைய பிள்ளைகள் கொடுப்பதில் நமக்கு உற்சாகம் வேணும். हमको देने में भी एक उत्साह होना चाहिए, கொடுப்பதில் ஒரு சந்தோஷம் வேணும். देने में हम आनंदित होकर देना है। இந்த கிருபை கர்த்தரால் மாத்திரமே நமக்கு தர ये முடியும். अनुग्रह केवल परमेश्वर हमें दे सकता है। எத்தனை வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்க வேண்டுமானால் यदि इस पृथ्वी में तेरे आयु के दिन बढ़कर रहना है तो உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. तुम अपनी माता पिता की आदर करना। தேவனுடைய பிள்ளைகள் அநேக பிள்ளைகள் कई बच्चे இன்னைக்கு பெற்றோர்களை கனம் பண்ணுவது கிடையாது. आज माता पिता की आदर नहीं करते हैं। சிறுவர்களாய் இருக்கும்போது நம்மை பெற்று வளர்த்தவர்கள் जो छोटे से जन्म से पाला हुआ पालक எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மை வளர்த்து வைத்தாலும், भले कितनी तकलीफ में होकर हमें पाला हो, தேவனுடைய பிள்ளைகள் பெரியவர்களாகும் போது लेकिन जब बड़े हो जाते हैं நம் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். हमारी माता पिता की आदर करना है। ஒரு நாள் ஜானி லிவர் சொன்னார், एक दिन जॉनी लिवर ने कहा, ஒரு குழந்தை வளரும் போது एक बच्चा जब बढ़ता है அந்த டிவிக்குள்ள ரிமோட்டை எடுத்து கையில வைத்துக்கொண்டு वो टीवी का रिमोट लेकर அம்மாட்ட கேக்குது, माँ से पूछता है, அம்மா இது என்னது? माँ ये क्या है? ரிமோட். माँ बोलती है ஒரு रिमोट। நிமிஷம் ஆகல, திரும்ப கேக்குற, அம்மா இது என்னது? 1 मिनट के बाद फिर से बच्चा दोहराता है, कहता है ये क्या है मम्मी? ரிமோட். माँ कहती है ये रिमोट है। 10 நேரம் கேக்குறான், 10 நேரமும் சொல்றாரு ரிமோட். 10 बार वो बच्चा पूछता है, फिर भी माँ कहती है ये रिमोट है। தாய்க்கு பிள்ளை மேல கோவம் வரல. माँ को बच्चे पर गुस्सा नहीं आया। பிள்ளை கேட்க கேட்க அத்தனை நேரம் சொல்லி கொடுக்கறா. माँ बच्चा जितनी बार भी पूछा उतनी बार माँ जवाब देती ஆனா है। அதே வேளையில அந்த பிள்ளை வளர்ந்தது. लेकिन उसी समय जब वो बच्चा बड़ा हो जाता है தாய் வயது சென்றவளாய் போனாள். और माँ जब बुजुर्ग हो जाती है, குடிப்பதற்கு தண்ணீர் வேணும். पीने के लिए जब पानी की जरूरत पड़ती है, மகனை பார்த்து கேக்குறா, जब बेटे से मांगती है எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தாப்பா குடிக்கிறது. मुझे 1 गिलास पानी ला, பையன் சொன்ன வார்த்தை, तो बेटा क्या कहता है, கிழவி நீ போய் மோந்து குடி. ए बुढ़ी जा जा खुद के अपने हाथ से ले ले, நீ போய் மோந்து குடி. जा अपने हाथ से ले ले। தேவனுடைய பிள்ளைகள் தாய்க்குள்ள அன்பும் பிள்ளைக்குள்ள அன்பும் எவ்வளவு வித்தியாசமா இருக்கிறது. माता का प्रेम और बेटे के प्रेम में कितनी विभिन्न है। தாய் தகப்பனுக்கு கொடுப்பதிலே ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கனே. माँ और पिता को देने में एक आनंदित होना है। பெற்றோர்கள் நாம் சிறுவர்களாய் இருக்கும்போது हम जब छोटे होते हैं பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் கேட்கிறார்கள், உனக்கு என்ன வேணும்? तब पालक बच्चे से पूछते हैं तुझे क्या चाहिए। பிள்ளைகள் விருப்பப்பட்டதை சொல்லுகிறார்கள். बच्चे जो मांगना है उसे मांगते हैं தாய் தகப்பன் அதை அவர்களுக்கு வாங்கி கொடுக்கிறார்கள். और माता पिताजी उसे ले खरीद कर देते ஆனால் हैं। பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாகும் போது लेकिन
बच्चे जब बड़े हो जाते हैं, இன்னும் தாய் தகப்பன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்க கூடாது. अभी भी मेरी माता पिता देते रहेंगे बोलकर देखते नहीं रहना है। பிள்ளைகளா இருக்கும்போது जब हम छोटे थे பெற்றோர்கள் வெளியே போயிட்டு வரும்போது तब हमारे पालक जब घर से बाहर आते थे, பிள்ளைகள் எதிர்பார்க்கிறார்கள். बच्चे चाहते हैं அம்மா அப்பா ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாங்க. मेरे माँ पिताजी कुछ तो लाए होंगे मेरे लिए। வெளியே போயிட்டு வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம். जब हम बाहर से अंदर आते हैं तो बच्चे बड़े आनंदित हो जाते हैं। அந்த உடனே நம்ம கையில இருக்க பைய தான் பாக்கு. आते ही हमारे हाथ में क्या बैग है वही देखते हैं। வெளியே பெற்று வந்திருக்காங்க, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க. बाहर से आए हैं, मेरे लिए क्या लाए हैं। அந்த உடனே பைய திறந்து பாக்குது. आते ही तुरंत बैग खोलकर देखता है। அவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம அப்படி நடந்தோம். जब हम छोटा थे तब हम वैसा थे, ஆனா பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாகும் போது लेकिन वही बच्चा जब बड़ा हो जाता है, தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் தாயின் விருப்பத்தை நீங்கள் கேட்கணும். तुम अपनी माता पिता की पसंद को मांगना है। உங்கள் தகப்பனுடைய விருப்பத்தை நீங்கள் கேட்கணும். तुम्हारे पिताजी की पसंद क्या है उसे जानना है। தாயின் தகப்பன் நமக்கு வாங்கி தந்த நாட்கள் போதி. अब तक माता पिता ने तुम्हारे लिए जो भी खरीद कर दिया वो काफी है। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நீங்கள் வெளியே போகும்போது आज के दिन आप जब इस जगह से बाहर निकलोगे, தாய் தகப்பனத்துல கேளுங்க, माँ पिताजी से पूछो நான் வெளியே போறேன், உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரணும்? मैं बाहर जा रहा हूँ, आपके लिए क्या खरीद कर लाऊं। தேவனுடைய பிள்ளைகள் நம்மளுடைய ஆசை நிறைவேற்றி வைக்கணும். उनकी मन पसंद को हमें पूरा करना है। நாம் கொடுப்பது அன்பு நிறைந்த இருதயத்தோடு கொடுக்கணும். पूरे प्रेम से भरकर हमें देना है, உற்சாகத்தோடு கொடுக்கணும். उत्साहित होकर देना है, அதை சந்தோஷமாய் கொடுக்கணும். उससे आनंदित होकर देना है। இன்னைக்கு अनेक பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், आज कई बच्चे कहते हैं அம்மா அப்பாவுக்கு கொடுக்கணுமா? क्या माता पिता को देना है, அதை ஒரு செலவு லிஸ்ட்ல எழுதி வைக்கிறாங்க. उसे एक खर्च में लिखे रखते हैं। சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனே पैसा पगार लेकर आते ही கர்த்தருக்குரியதை எடுத்து வைத்து விட்டு पहला परमेश्वर को जो देना है वो अलग कर देते हैं। பால் கணக்கு, फिर दूध वाले को, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ், बच्चों का स्कूल फीस, டியூஷன் ஃபீஸ், ट्यूशन फीस, வேன் ஃபீஸ் वैन फीस எல்லாம் எழுதி வைக்கிறாங்க. सब लिख के रखते हैं। அதுல ஒண்ணு எழுதிடுறது அம்மா அப்பாவுக்கு கொடுத்தது இவ்வளவு. उसमें ये भी हिसाब लिख देते हैं कि माँ पिताजी को इतना दिया। தேவனுடைய பிள்ளைகள் தாய்க்கும் தகப்பனுக்கும் கொடுக்கறதை நீங்கள் கடன் லிஸ்ட் எழுத கூடாது. माँ पिताजी को जो देते हो आप इसे हिसाब में मत रखिए, நீங்கள் அதை செலவு கணக்குல எழுத கூடாது. उसे आप खर्च के हिसाब में मत रखिए। கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். दिया करो तो तुम्हें भी दिया जाएगा। அம்மைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். लोग पूरा दबा दबा कर हिला हिला कर और उभरता हुआ तुम्हारी गोद में डालेंगे। தேவனுடைய பிள்ளைகள் கொடுப்பது எப்படி கொடுக்கணும்? कैसा देना है, அன்பு உள்ள இருதயத்தோடு கொடுக்க வேண்டும். प्रेमी भरे मन से देना है। அன்பை பிரதிபலிக்க கூடிய ஒரு காரியமாய் நாம் கொடுக்க வேண்டும். हमारे प्रेम को प्रकट करने के रूप में देना है, உற்சாகமாய் கொடுக்கணும். बड़े उत्साहित होकर देना है, சந்தோஷமாய் கொடுக்கணும். आनंदित होकर देना है। இன்னைக்கு अनेகருக்கு கொடுப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. आज कई लोगों को देने में बड़ा आनंद है, சந்தோஷமாய் கொடுப்பார்கள். बड़े खुशी से देंगे, உற்சாகமாய் கொடுப்பார்கள். उत्साहित होकर देंगे। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है, இருதயத்தை பார்க்கிறார். आपकी मन को परमेश्वर जांचता है। உங்களுக்கு கொடுப்பதிலே ஒரு மகிழ்ச்சி இருக்குமேயானால் यदि आपको देने में आनंद हो, கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். परमेश्वर वैसे लोगों को आशीर्वाद करके उन्नति करता है। இன்னைக்கு சிலர் சொல்லுகிறார்கள், आज कुछ लोग कहते हैं சிஸ்டர் நீங்க சொல்லுவது சரிதான், सिस्टर जी आप बोल रहे हो तो सही ஆனா है, நான் எவ்வளவுதான் செய்தாலும் लेकिन मैं कितना भी करूं, நான் செய்தேன் அப்படிங்கறக்கு ஒரு பேர் கூட கிடைக்க மாட்டேங்குது. मैं करता हूं इसका एक नाम भी नहीं है। என்னால முடிந்த அளவுக்கு நான் வீட்டுக்கு செலவு பண்றேன். मेरे से जितना होगा उतना मैं घर के लिए खर्च करता हूं, ஆனா என்ன செய்தாலும் நான் செய்தேன்னு சொல்ல மாட்டேங்கறாங்க. लेकिन मैं कितना भी करूं कहते नहीं है कि मैंने किया। ஆனா குறிப்பிட்ட நபர்களை சொல்லி लेकिन कुछ लोग जब करते हैं, என் அக்கா ஏதாவது செய்தானா அக்காவுக்கு பேர் வருது. यदि मेरा बहन कुछ करती है तो बहन का नाम आ जाता है, என் தங்கச்சி ஏதாவது செய்தானா அவள் பேர் வருது. यदि मेरी छोटी बहन कुछ कर दे तो मेरी छोटी बहन का नाम आ जाता है, அவங்க செய்யறது உங்களுக்கு பெருசா தெரியுது. क्योंकि उनके लिए वो जो करते हैं वही बड़ा लगता है। நான் எவ்வளவு செய்தாலும் நான் செய்தது வெளியே வர மாட்டேங்குது. मैं कितना भी करूं मेरा नाम बाहर आता ही नहीं है। இதனால என் உள்ளத்துல ஒரு பெரிய சோர்வு உண்டாயிருக்கிறது. इसके कारण मैं बहुत ही उदास हो गया हूँ। கொடுத்தாலும் மரியாதை இல்லை, देने पर भी मर्यादा नहीं है, நம்ம கொடுக்கிறது உங்களுக்கு பெரிதாய் தெரிய மாட்டேங்குது. क्योंकि हम जितना भी दे उनके लिए कुछ लगता ही नहीं है। அதை விட கொடுக்காமல் இருப்பது நல்லது उससे बढ़कर तो नहीं दे। என்று अनेகர் உள்ளத்திலே
சோர்வு கொண்டு இருக்கிறார்கள். ऐसे कई लोग मन में उदास हुए हैं। தேவனுடைய பிள்ளைகள் யார் என்ன சொன்னாலும் சரி, भले कोई भी कुछ भी कहे, யார் உன்னை ஏற்றுக்கொண்டாலும் சரி, भले कोई तुझे मान ले या ना मान ले, யார் உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சரி, कोई भी तुझे ना माने, எவர்கள் உன்னை புறக்கணித்து வைத்தாலும் சரி, कोई भी तुझे टुकराए, இருதயத்துல ஒன்று உண்டு, मन में एक बात रखिए, நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன், मैं परमेश्वर के लिए दे रहा हूँ, கர்த்தருக்கு கொடுக்கிறேன், मैं परमेश्वर को दे रहा நான் हूँ, கொடுப்பதிலே உற்சாகமாய் சந்தோஷமாய் கொடுக்கிறேன், मैं जो देता हूँ वह आनंदित होकर दे रहा நான் हूँ, கொடுக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார், मैं जो देता हूँ इसे परमेश्वर देखता है, அதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் தருவார். इसका प्रतिफल परमेश्वर मुझे निश्चय देगा। என்ற விசுவாசத்தோடு நீங்கள் கொடுப்பீர்களேயானால் यदि ऐसे विश्वास के साथ दोगे, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். परमेश्वर आपको आशीर्वाद करके उन्नति करेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு अनेक ஜெபிப்பார்கள். कई लोग आज के दिन प्रार्थना करते हैं, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். दिया करो तो तुम्हें भी दिया जाएगा। அவைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். लोग पूरी तरह से नाप कर दबा दबा कर हिला हिला कर उभरता हुआ तुम्हारी गोद में डालेंगे। சொல்லி சொல்லி ஜெபிக்கிறார்கள். बोल बोल कर प्रार्थना तो करते हैं, ஆசீர்வாதம் இல்ல. लेकिन आशीर्वाद नहीं है। எவ்வளவு கொடுக்கிறேன், मैं कितना देता हूँ, எத்தனை வருஷமா கொடுத்துட்டு कितने இருக்கேன், सालों से दे रहा हूँ, என் வாழ்க்கையில விருத்தி இல்ல, मेरे जीवन में कोई बरकत नहीं है, வாழ்க்கையில முன்னேற்றம் இல்ல. जीवन में एक बढ़ोतरी नहीं है। காரணம் என்ன? इसका कारण क्या है? இருதயத்தில் அன்பு இல்ல. मन में प्रेम नहीं है, அன்பில்லாமல் கொடுக்கிறார்கள். बिना प्रेम के दे रहे हैं, இருதயத்திலே நன்மை செய்வதில் உற்சாகம் இல்ல, मन में भलाई करने का उत्साह नहीं है, சந்தோஷம் இல்ல, आनंद नहीं है, ஏதோ கடமை நிறைவேற்றணும். केवल नाम के लिए जिम्मेदारी पूरा करना इसलिए देते हैं। இப்படிப்பட்ட இருதயத்தோடு கிரியை செய்யும் போது ऐसे मन से क्रिया करते समय அந்த கிரியை கர்த்தர் அங்கீகரிக்க उस மாட்டார். क्रिया को परमेश्वर ग्रहण नहीं करेगा। தேவனுடைய பிள்ளைகள் உள்ளத்துல ஒரு எண்ணம் आपके உண்டாகட்டும். मन में एक विचार हो। ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा, என் நாமத்தின் நிமித்தம் मेरे नाम के निमित्त இந்த சிறியரில் ஒருவனுக்கு इन छोटों में से छोटों को ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தாலும் एक लोटा पानी भी दोगे, அதன் பிரதிபலனை அடையாமற் போகார். उसका प्रतिफल बिना पाए न जाओगे। ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தாலும் அதுக்கு பிரதிபலன் உண்டு. यदि किसी को एक लोटा पानी भी दोगे तो उसका भी प्रतिफल मिलेगा। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கொடுப்பதை ஒரு பொருட்டாக எண்ணாவிட்டாலும் भले आप जो देते हो उसे आपके लिए कुछ मतलब न हो, நீங்கள் கொடுப்பதை அவர்கள் பெரிதாய் எண்ணாவிட்டாலும் भले आप जो देते हैं वो बड़ा न समझे, நீங்கள் கொடுப்பதை அவர்கள் வெளிப்படுத்தாவிட்டாலும் भले आप जो देते हो उसे वो प्रकट न करे, இருதயத்தில் ஒரு எண்ணம் உண்டாகட்டும். मन में एक विचार होने दो, நான் கர்த்தருக்கு பயந்து கொடுக்கிறேன், मैं यहोवा का भय मान कर देता हूँ, நான் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்ற मैं கொடுக்கிறேன், यहोवा की बात पूरा करने के लिए दे रहा हूँ। நான் கொடுக்கிறது மற்றவர்களுக்கு பெரிதாய் தெரியாவிட்டாலும் भले मैं जो देता हूँ ये दूसरे के लिए कुछ हिसाब में न रगे, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக கொடுக்கிறேன். मैं यहोवा के नाम की महिमा के लिए देता हूँ। விசுவாசத்தோடு சந்தோஷமாய் நீங்கள் செய்யுங்கள். विश्वास के साथ आनंदित होकर कीजिए, கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் கிரியைகளுக்கு பிரதிபலனை தருவார். परमेश्वर निश्चय आपकी क्रिया का फल देगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஒரு ஊழியக்காரர் இருந்தார், பெர்னால்டு. एक सेवक है जिसका नाम है बेर्नाल्ड। 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாட்சியை நான் கேள்விப்பட்டேன். 10-15 साल की पहले की बात है। அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை சாட்சியை நீங்கள் கேட்பீர்களேயானால் यदि आप उनकी जीवन की इतिहास को गवाही में पढ़ोगे, அவருடைய வாழ்க்கையில ஒன்றன் பின் ஒன்றாக அடி மேல் அடி விழுகிறது. उनके जीवन में एक के बाद एक नुकसान होती गई। அவரால் படிக்க வைக்கிற கால் கிடையாது. उनको पढ़ाई करने रखने के लिए पढ़ने के लिए कोई नहीं था। விரிவாய் சொல்ல நேரம் இல்ல. उसे जल्द से मैं बताना चाहती हूँ, தேவனுடைய பிள்ளைகள் அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டார். क्योंकि उतनी गरीबी में पला गया, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, भोजन नहीं मिलता था, தங்கி இருக்க இடம் இல்ல, रहने को स्थान नहीं था, அவருக்கு ஆதரவு கொடுக்க ஆள் இல்ல, उसे संभालने वाला कोई नहीं था। அவ்வளவு கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் उतनी गरीब परिस्थिति में भी தேவனுடைய பிள்ளைகள் அவர் வேலை பார்த்து கொண்டிருந்த வீட்டில் वो जिस जगह पर काम करता था, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுப்பதற்காக டீச்சர் வீட்டுக்கு வருவாங்க. उनके घर में उनके
घर के बच्चों को सिखाने के लिए टीचर उनके घर में आते थे। இவருக்கு எப்படியாவது படிக்கணும்னு ஆசை. अब इनके मन में विचार था कि मैं कैसे भी पढूं, தேவனுடைய பிள்ளைகள் அவருக்கு உதவி செய்ய யாரும் இல்ல. लेकिन इसे पढ़ाने वाला कोई नहीं था। ஆனா கதவுல ஒரு ஓட்டை இருந்திருக்கு. वो दरवाजा में एक छेद था। அதுலோடி பார்த்து 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 அவர் படிக்க ஆரம்பித்தார். उस छेद के अंदर से देखता था कि वो शिक्षक क्या सिखा रहा है, उसे सुन सुनकर सीखने लगा। அவர் ஒரு நாள் இயேசுவை சந்தித்தார். एक दिन यीशु उस बर्नाल से मिले। இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். यीशु को अपना जीवन समर्पण किया। இயேசுவை ஆசீர்வதித்தார். यीशु से आशीर्वाद किया। இயேசுவை ஆசீர்வதித்து உயர்த்தின போது यीशु जब उसे आशीर्वाद करके उन्नति किया, இப்பொழுது அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். अब वो परमेश्वर की सेवा कर रहे हैं। அவர் தன் வாயினால் சொன்ன ஒரு வார்த்தை, वो अपने मुंह से कहा हुआ एक बात है, எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், मैं कितनी गरीबी में था, பாதையில எவ்வளவு உபத்திரவங்களை அனுபவித்தேன், मेरे जीवन में मैंने कितनी दुख सहा है, எனக்கு தாய் அன்பும் கிடைக்கவில்லை, தகப்பன் அன்பும் கிடைக்கவில்லை, मुझे माता का भी प्रेम नहीं मिला, पिताजी का भी प्रेम नहीं मिला, ஆனால் இயேசு என்னை சந்தித்தார். लेकिन यीशु मुझसे मिला। இயேசு என்னை ரட்சித்தார். यीशु मुझे उद्धार किया। அவருடைய கனமான ஊழியத்தை செய்ய நான் அர்ப்பணித்த போது अपना आदरमान सेवा करने के लिए जब मैंने अपने आप को समर्पण किया, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். परमेश्वर ने मुझे आशीर्वाद किया। ஒன்றுமில்லாத என்னை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். जो मेरे पास कुछ भी नहीं था, मुझे परमेश्वर ने आशीर्वाद करके उन्नति किया। ஃபீஸ் கட்டி படிக்க முடியாத நிலைமையில இருக்கிற கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு जो बच्चे फीस भरकर पढ़ नहीं सकते, ऐसे बच्चों को மற்ற செலவு ஆயிரங்கள் இருக்கிறது. बाकी के खर्च 1000 हैं, ஆனால் கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு இன்னைக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் நான் ஃபீஸ் கட்டுகிறேன் என்று लेकिन சொன்னார். गरीब बच्चे जो पढ़ने फीस भर के पढ़ नहीं सकते, उन बच्चों के लिए मैं 1 लाख रुपया महीना भी भरता हूँ। சந்தோஷமாய் செய்கிறார். बड़े आनंदित होकर करता है, உற்சாகமாய் செய்கிறார். बड़े उत्साहित से करता அந்த है, பிள்ளைகள் மீது உள்ள ஒரு அன்பினால செய்கிறார். उन बच्चों पर रखा हुआ प्रेम के कारण करता है। கர்த்தர் அவரை இருக்க உயர்த்தி கொண்டிருக்கிறார். परमेश्वर उनको रहते रहते उन्नति कर रहा है। தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? आज के दिन परमेश्वर के लोग हम कैसे हैं? எல்லாம் நமக்கு தான் சொந்தம் நினைக்கிறோம். सब हमारा ही है करके सोचते हैं। கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேண்டுமானால் यदि हमको परमेश्वर का आशीर्वाद अवश्य है, தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கிறதிலே நம்ம ஐஸ்வர்யவான்களா இருக்க வேண்டும். परमेश्वर के लोग सबसे पहले हम देने में ऐश्वर्य बने, அன்பை வெளிப்படுத்துகிறது பிரதிபலிக்க கூடிய ஒரு காரியமாய் நாம் கொடுக்க வேண்டும். प्रेम को प्रकट करने के रूप में देना है, உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். उत्साह से देना है, சந்தோஷமாய் கொடுக்க வேண்டும். आनंदित होकर देना है। மாத்திரமல்ல केवल वो नहीं, நம்முடைய முதற் பலனை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். हमारे प्रथम फल को परमेश्वर को देना है। நீதிமொழிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. नीति वचन में लिखा गया है, அதனுடைய 3வது அதிகாரம் 8 9 10 வசனங்களை வாசிப்பீர்களானால் उसके 3 के 8 9 10 में यदि पढ़ोगे, அங்கே சாலமோன் ஞானி சொல்லுகிறார், वहां पर सुलेमान ज्ञानी कहता है, உன் பொருளாளி तुम अपने वस्तुओं से உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுவாயாக. अपनी भूमि की सारी पहली उपज देकर यहोवा की प्रतिष्ठा करना। உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுவாயாக. अपनी भूमि की सारी पहली उपज दे देकर यहोवा की प्रतिष्ठा करना। அப்பொழுது உன் களங்கள் தானியத்தினால் நிரம்பு. तब तेरे खते भरे पूरे रहेंगे, உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடு. तेरे रसगुंडों से नया दाख मधु उमड़ता रहेगा। அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் தேவன் அவர்களை புரண்டு வெளியே செய்கிறார். कई लोगों के जीवन में परमेश्वर दाख मधु उमड़ता रहने के लिए कार्य करता है। காரணம் என்ன? इसका कारण क्या है? தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முதற் பலனை கொடுக்கிறார்கள். परमेश्वर को पहली उपज देता है। நம்ம ஊர் நாட்டுல हमारे गांव में நம்ம கோழி வளர்ப்பாங்க. मुर्गी पालते हैं। அந்த கோழி முதல் முட்டை விட்டுச்சுன்னா जब वो पहला अंडा देता है, அந்த முதல் முட்டையை கொண்டு கோயில்ல கொண்டு காணிக்க उस வைப்பாங்க. पहले अंडे को ले जाकर दान में दे देते हैं। முருங்கைக்காய் விளைஞ்சிச்சுன்னா அந்த முருங்கைக்காயில முதற் பலன் கர்த்தருக்கு கொடுக்கறாங்க. झाड़ में जब शेंगा आता है तो उसका पहला शेंगा जाकर चर्च में रख देते அப்ப हैं। ஏதாவது ஒரு காரியம்னா முதற் பலன் கர்த்தருக்கு. प्रथम फल परमेश्वर को, அந்த முதற் பலனை கர்த்தருக்கு கொடுக்கும்போது जब प्रथम फल परमेश्वर को देते हैं, கர்த்தர் நம்முடைய களங்கள்ல தானியமும் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும்படியாய் கர்த்தர் तब ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर हमारे खते में भरे पूरे रहने के लिए और रसगुंडों से नया दाख मधु उमड़ता रहने के लिए कार्य करता இன்னைக்கு है। கர்த்தர் நம்முடைய கொடுக்கிற விஷயத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். आज के दिन परमेश्वर हमारे देखने के विषय में देख रहा है। வேதத்துல வாசிக்கும் போது முதற் பலனை கொடுத்த முதல் மனுஷன் ஆபேல். प्रथम फल को दिया हुआ प्रथम मनुष्य आबील। கர்த்தருக்கு கொடுக்கிற முதற் பலன் எப்படி இருக்க வேண்டும்? परमेश्वर को जो प्रथम फल देते हैं वो किस प्रकार होना चाहिए? ஆபேல் தன் மந்தைகளிலே முதற் பலனை கர்த்தருக்கு கொடுத்தார். आबील
इस्राएल अपनी भेड़शाला से प्रथम भेड़ को दिया। கொடுக்கிறது எப்படி இருந்தது? हमारा देना किस प्रकार है? கொழுமையானவைகளையும் புஷ்டியானவைகளையும் கொடுத்தார். बड़े हष्ट पुष्ट को और तंदुरुस्त को दिया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். परमेश्वर आपको देख रहा है। அன்புள்ள இருதயத்தோடு கொடுக்கிறீர்களா? प्रेम भरा मन से दे रहे हो? உற்சாகமாய் சந்தோஷமாய் செய்கிறீர்களா? क्या आनंदित होकर उत्साहित होकर दे रहे हो? கர்த்தருக்கு கொடுக்கிறது முதற்பலனாய் இருக்கிறதா? क्या परमेश्वर को जो दे रहे हो ये प्रथम फल है? அது கொழுமையும் புஷ்டிமானதாய் இருக்கிறதா? क्या वो चर्बिला है या तंदुरुस्त है? ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है நீங்கள் கொடுப்பது நசல் கொண்ட ஆடுகளையும் குறையுள்ள ஆடுகளையும் கர்த்தருக்காக கொடுக்கிறீர்கள். तुम जो दे रहे हो वो एकदम ही बीमारी और रोगी और नस्ल पकड़ा हुआ भेड़ दे रहे हो। நசல் கொண்டதையும் வியாதி பிடித்ததையும் உன் எஜமானுக்கு செலுத்தி. तुम्हारा जो नस्ल पकड़ा हुआ और बीमारी भेड़ को तेरी मालक के पास जाकर दे உன் எஜமான் உன்மேல் பிரியமாய் இருப்பானோ என்று பாரு. और फिर जांच कर देखना क्या तेरा मालक तुझ पर पसंद करेगा। நசல் கொண்டதையும் வியாதி பிடித்ததையும் கொடுத்தால் எஜமானுக்கே சந்தோஷம் இல்லை. जब नस पकड़ा हुआ खींचा हुआ रोगी और बीमारी भेड़ को जाकर किसी को देंगे तो वो गुस्सा हो जाता है। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தும் போது, लेकिन जब परमेश्वर आपको आशीर्वाद करके उन्नति करता है, கர்த்தருக்கு என்று முதற்பலனை கொடுங்க. परमेश्वर को जो देते हैं वो प्रथम फल दे। முதற்பலன் என்பது புஷ்டியும் பசுமையானதை கொடுங்க. प्रथम फल में चर्बिला तंदुरुस्त और हष्ट पुष्ट दीजिए। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அநேகர் கர்த்தருக்காக கொடுப்பார்கள். आज के दिन कई लोग परमेश्वर के लिए देते हैं। நாங்கள் கொடுப்பது, हम जो देते हैं, ஆண்டவர் சொன்னா நீங்கள் கொடுப்பது அந்தரங்கமாய் இருக்கட்டும். आप जो देते हो वो गुप्त में रहे, அந்தரங்கமாய் இருக்கட்டும். गुप्त में रहे। நீ ஒரு ஆளுக்கு தர்மம் செய்வாயானால் यदि तुम किसी की भलाई करते हो அந்த தர்மம் அந்தரங்கமாய் இருக்கட்டும். वो धर्म के काम गुप्त में रहे। உன் வலது கை செய்வது உன் இடது கைக்கு தெரியாது இருக்க கடவுது. तेरे दाहिने हाथ से जो तुम देते हो तेरा बाया हाथ ना समझे। எந்த நற்கிரியை செய்தாலும் कोई भी भलाई करे வலது கை செய்கிறதை இடது கை அறிய கூடாது. दाहिना हाथ जो करता है वो बाया हाथ ना समझे। கொடுப்பது அந்தரங்கமாய் இருக்கும்போது கர்த்தர் வெளியரங்கமாய் பதில் தருவார். जो भी आप देंगे वो गुप्त में दे। இன்னைக்கு அநேகர் வெளிப்பரமா ஆசீர்வாதமாய் திகழ்கிறார்கள். आज कई लोग बाहरी रूप से देते हैं। அதற்கு காரணம் என்ன? इसका कारण क्या है? அவர்கள் செய்கிற அந்தரங்கமான நன்மைகள், वे लोग जो करते हैं वो गुप्त भरी भलाइयाँ, அவர்கள் செய்கிற அந்தரங்கமான தர்ம காணிக்கை, उनकी गुप्त से करने वाली धर्म में काम। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? आज के दिन परमेश्वर के लोग हम कैसे हैं? ஊர் நாட்டுல கோழி ஒரு முட்டை விட்டுதுன்னா, ஒரு கோழி ஒரு முட்டை விட்டுதுன்னா, जब गांव में एक मुर्गी को एक अंडा देने पर அது கக்கரிக்கிறது. वो कुकुर कुकुर करने लगता है। அப்ப அந்த சத்தத்தை கேட்ட உடனே उसकी आवाज सुनते ही அந்த பகுதியில் உள்ள மற்ற கோழி எல்லாம் சேர்ந்து கக்கரிக்க ஆரம்பிக்கிறது. उस बाग में जितने भी मुर्गियां हैं सब कुकर ककोर करने लगते हैं। தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கிறோம்? लेकिन परमेश्वर के लोग हम कैसे हैं? ஒரு காரியத்தை செய்தால் அது 9 பேருக்கு சொல்லி செய்கிறது. जब कुछ काम करते हैं तो उसे 9 लोग को जाकर हम बता देते ஆண்டவர் हैं। சொல்கிறார், நீ உன் பிரதிபலனை அடைந்து தீர்ந்தாயிற்று. परमेश्वर ने कह दिया कि तेरा प्रतिफल मिल चुका है। பரலோகத்தில் உனக்கு பலன் உண்டாயிருக்க வேண்டுமானால், यदि स्वर्ग में तुझे फल मिलना है तो நீ செய்கிற எந்த ஒரு காரியம், கர்த்தருக்காய் கொடுக்கிற எந்த ஒரு காரியம் அந்தரங்கமாய் இருக்கட்டும். तुम जो भी काम करते हो जो भी देते हो वो गुप्त में रहे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் நாம் கவனமாய் இருக்கணும். परमेश्वर के लोग हम अधिक ध्यान पूर्वक ஏன்னா रहना है, கர்த்தருக்காக கொடுக்கிறதோ மற்றவர்களுக்காக கொடுக்கிறதோ அது கொடுக்கிற விஷயத்துல கர்த்தர் கவனமாய் இருக்கிறார். क्योंकि हम परमेश्वर के लिए दे या किसी को भी दे परमेश्वर बहुत ध्यान से देखता है। பிதாவாகிய தேவன் குமாரனாய் தன்னுடைய ஒரே குமாரன் இயேசுவை பூமியில் அனுப்பி தந்தார். पिता परमेश्वर अपने इकलौता पुत्र यीशु को हमारे लिए इस पृथ्वी पर भेजा। இயேசு நம்மேல் வைத்த அன்பினால தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். यीशु हम पर रखा हुआ प्रेम के कारण अपना जीवन त्याग दिया। ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு உலகத்துல ஒண்ணுமில்ல. जीवन को देने से बढ़कर और कोई प्रेम इस दुनिया में नहीं है। ஆண்டவர் பார்க்கிறார், परमेश्वर देखता है நான் ஜீவனையே கொடுத்தேனே, मैंने तो अपना जीवन ही तुम्हारे लिए दे दिया, இவர்கள் என்ன கொடுக்கிறார்கள்? लेकिन ये लोग क्या दे रहे हैं? தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் இந்த விஷயத்துல கவனமாய் இருக்கிறார். हमारा परमेश्वर अधिक ध्यान पूर्वक से देखता है। அப்படினால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த விஷயத்துல ஞானம் அடைய வேண்டும். इसलिए आप लोग इस बातों में अधिक ध्यान पूर्वक रहे। எலியா என்கிற தீர்க்கதரிசி இருந்தார். एलिया नामक एक भविष्यद्वक्ता था। எலியா தீர்க்கதரிசி एलिया भविष्यद्वक्ता தீர்க்கதரிசிகளை பிடித்து கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது जब भविष्यद्वक्ताओं को पकड़कर
मारने वाला था। இந்த எலியாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், इस एलिया से यहोवा ने कहा, நீ போய் கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிரு, तू जा और करीत नाला के पास जाकर सो जा। நான் உனக்கு அப்பமும் இறைச்சியும் தந்து உன்னை போஷிப்பேன், मैं तुझे मांस का टुकड़ा और पानी देकर तुझे खिलाऊंगा। கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கேரித் ஆற்றண்டையிலே போய் உட்கார்ந்திருந்தார்। यहोवा की बात मानकर वो करीत नाला के पास जाकर बैठ गया। கர்த்தர் காகத்தை கொண்டு எலியாவை போஷித்தார்। वहां पर एलिया को कौवे के द्वारा परमेश्वर ने खिलाया। அவன் தங்கியிருந்த கேரித் ஆறு வத்தி போயிற்று। वो जिस नाले के पास बैठा था वो करीत नाला सूख गया। மறுபடியும் கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், फिर से एलिया से यहोवा ने कहा, எலியாவே நீ புறப்படு, ए एलिया तू निकल, நீ சாரிபாத் என்கிற ஒரு ஊருக்கு போ, तू सरीबात नामक नगर में जा। அங்கே ஒரு ஏழை விதவை இருக்கிறாள், वहां पर एक गरीब विधवा रहती है। அந்த விதவையை உன்னை போஷிக்கும்படியா நான் கட்டளையிட்டு उस இருக்கிறேன்। विधवा को मैं तुझे खिलाने के लिए रखा हूँ। நீ புறப்பட்டு சாரிபாத் ஊருக்கு போ। तू निकल और जा सरीबत नगर को। கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து வந்தார்। परमेश्वर की बात को उसने वैसे ही माना और निकला सारीबत को। அந்த சாரிபாத் ஊருக்குள்ள நுழையும் போது जैसे ही वो सारीबत के अंदर प्रवेश किया, அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருக்கிறாள்। वहां पर एक विधवा माँ जो है लकड़ी बिन रही थी। எலியா அந்த விதவையை பார்த்தபோது, एलिया ने जब उसे देखा, எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொன்னார்। तब उसने उस बहन से पानी मांगा। அப்ப தண்ணி கொண்டு போகும்படியா இவர் திரும்பி வரும்போது पानी लेने के लिए जब वो बहन घर जा रही थी, எலியா சொன்னார், एलिया ने फिर से कहा, நீ வரும்போது எனக்கு ஒரு அடையை செய்து கொண்டு வா। तू आते समय मेरे लिए एक रोटी भी बना कर लाना। அவன் சொன்னா, तब उस बहन ने என் बोली, வீட்ல கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயுமே இல்லாமல் வேற ஒண்ணும் இல்ல। मेरे घर में केवल थोड़ा सा आटा और थोड़ा सा तेल है, इसके अलावा और कुछ भी नहीं है। நானும் என் மகனும் அப்பத்தை சுட்டு சாப்பிட்டு விட்டு சாவதற்காக ரெண்டு விறகு பொறுக்கிட்டு இருக்கிறேன்। मैं और मेरा बेटा जो है उसके आटे से रोटी अब बनाकर खाने के लिए मैं लकड़ी बिन रही हूँ। இருக்கிற கடைசி மாவுல அப்பத்தை செய்து சாப்பிட்டு விட்டு சாக போகிறோம்। मेरे पास जो थोड़ा सा आटा है उसमें रोटी बनाकर खाने के बाद हम मर जाने वाले हैं। இப்படிப்பட்ட நிலைமையில எலியா சொல்லுகிறார், நீ செய்கிற அப்பத்திலே முதல் அப்பத்தை எனக்கு கொண்டு வா। ऐसी परिस्थिति में एलिया कहता है, नहीं नहीं, तू जो रोटी बनाएगी उसमें से पहला रोटी तू मेरे लिए ला। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய சூழ்நிலை இப்படி இருக்குமேயானால் நாம் எப்படி இருப்போம்? यदि हमारा परिस्थिति ऐसा रहेगा तो हम कैसा रहेंगे? அடுத்த நேரம் சாப்பாடுக்கு வழி இல்ல, अगला समय के लिए भोजन नहीं है, இதை சாப்பிட்டு விட்டு சாகணும்। इसे खाने के बाद मरना है। தேசத்துல மழை இல்லை, देश में वर्षा नहीं, தேசத்துல பஞ்சம், देश में अकाल, இவ்வளவு ஒரு விதவை, लेकिन ये भी एक विधवा, வருமானத்துக்கு வழி இல்லை, कमाई का कोई मार्ग नहीं। ஆனா விதவை கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள்। लेकिन वो विधवा माँ ने इस परमेश्वर की सेवक की बात मानी। நாம் எப்படி இருக்கிறோம்? हम कैसे हैं? இன்னைக்கு அநேகர் சொல்வார்கள், आज कई लोग कहते हैं, கர்த்தர் எங்களுக்கு தந்தால் தானே கொடுக்க முடியும்। यदि परमेश्वर हमको दे तो ही दूंगा ना। கொடுக்கணும் என்ற ஆசை இருக்கதான் செய்கிறது, देने की तो इच्छा है, கொடுப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை। लेकिन देने के लिए मेरे पास कुछ भी नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஏழை விதவை கர்த்தருடைய ஊழியனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள்। गरीब विधवा ये सेवक की बात मानी, முதல் அப்பத்தை சுட்டு கொண்டு வந்தாள்। पहला रोटी बनाकर लाकर सेवक को दी। எலியா சொன்னா, एलिया ने कहा, பஞ்சகாலம் முடியும் வரையிலேயே अकाल के दिन समाप्त होने तक, தேசத்துல கர்த்தர் மழையை கட்டளையிடும் நாள் வரைக்கும் देश में बारिश होने तक, உன் பானையில மாவும் கலசத்துல எண்ணெயும் குறையவே குறையாது। तेरे लोटे में, तेरे घर से कभी आटा और ना तेल कम होगा। ஹல்லேலூயா, हालेलुया। கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரு। परमेश्वर का आशीर्वाद ऐश्वर्य देता है। கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல வேதனை இல்லை। परमेश्वर के आशीर्वाद में कोई वेदना नहीं है। கர்த்தர் தேசத்திலே மழையை கட்டளையிடும் நாள் வரைக்கும் जब तक देश में बारिश न हुई, அந்த ஏழை விதவையுடைய வீட்டிலே பானையில மாவும் கலசத்துல எண்ணெய் குறையவே இல்லை। उस गरीब विधवा के घर में ना ही आटा कम हुआ ना तेल कम हुआ। முதற் பலனை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும்। प्रथम फल परमेश्वर को देना है। முதற் பலனை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும்। प्रथम फल परमेश्वर को देना है। தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கிற சந்தோஷம்। देने में एक आनंद। ஊழியர் மீட்டிங் போகும்போது हम जब सेवकाई की मंडली में जाते हैं, கர்த்தர் ஊழியத்துல தருகிற வருமானத்தை परमेश्वर सेवा में जो कमाई देता है, நம்ம செலவு போக மீதி ஸ்தாபனத்துல கொடுக்கணும்। हमारे खर्च के बाद जो भी बचता है वो स्थापन में देना है। அப்போ அங்க கொண்டு கொடுக்கும்போது वहां जब देते हैं, ஆரம்ப நாட்கள்ல நமக்கு இருந்த வருமானம் ரொம்ப கம்மி। जब शुरुआत में हमारी कमाई, हमारा आना दान बहुत कम था। 10 ரூபா சில்லற காசு இதெல்லாம் வரும்। 10 रुपया चिल्लर पैसा ये सब आता था। எல்லாத்தையும் மொத்தமா கட்டி सब एक साथ बांध कर பாஸ்டர்ட்ட கொண்டு
கொண்டு கொடுப்பேன். पास्टर जी के हाथ में देती थी। பாஸ்டர் சொன்னாங்க, पास्टर जी ने बोला கை நிறைச்சு கொண்டு தருவா, எண்ணி பார்த்தா 1000 ரூபாய் கூட இருக்காது அப்படின்னு. हाथ भर के तो लाके दे देगी, लेकिन गिन के देखा तो 1000 रुपया भी नहीं रहेगा। அதனால இந்த சின்ன சின்ன நோட்லாம் என்கிட்ட கொண்டு வரக்கூடாது, எல்லா சில்லறையை கொடுத்து பெரிய நோட்டா வாங்கிட்டு வா அப்படி. इसलिए ये चिल्लर सब मेरे पास नहीं लेके आना, इसको बदल के नोट करके लेके आ। அதனால எல்லா சில்லறையும் கொண்டு பேங்க்ல கொடுப்பேன். इसलिए जो भी चिल्लर आता था सब बैंक में देती थी। அந்த பேங்க்ல கொடுத்து பெரிய நோட்டா வாங்கிட்டு போவேன். बैंक में जाके चिल्लर देके बड़ा नोट ले लेते थे। குறிப்பிட்ட நாட்கள் பேங்க்காரன் பொறுமையா இருந்தா. कुछ दिन तक बैंक वाला जो है जरा धीरज रखा था। அப்புறம் சொன்னா, நீ கொண்டு வர சில்லறை என்றக்கா எனக்கு நேரம். उसके बाद बैंक वाले ने भी कह दिया कि ये क्या चिल्लर हम थोड़ी गिनते रहेंगे, நீங்கலாம் கொண்டு வராத ரூபாய் நோட்டு மாத்தி தர மாட்டேங்க. यहाँ मत ले आना, हम नहीं गिन सकते हैं। அப்ப என்ன செய்ய? तो क्या करें? சிலர்ட்ட கேட்டு பார்த்தேன். कुछ लोग से पूछा, இந்த வியாபாரம் செய்யறவங்களுக்கு ஒருவேளை சில்லறை பைசா தேவைப்படும். जो काम व्यापार करते हैं उनको चिल्लर लगता है, அவங்களும் வேண்டான்ட்டாங்க. वो लोग भी इनकार कर दिया। அப்போ ஒரு மெடிக்கல் கடை எனக்கு அறிமுகமானது. तभी एक मेडिकल का दुकान मुझे परिचय हुआ। எவ்வளவு சில்லறை காசு இருந்தாலும் जितना भी चिल्लर रहे அந்த மெடிக்கல்ல கொண்டு கொடுத்தா वो मेडिकल में देने पर மெடிக்கல் காரர் அப்படியே புது பெரிய நோட்டு தருவாரு. वो मेडिकल वाला जो है उस नोट का बंदा अक्खा नोट देता था। ரொம்ப சந்தோஷம். तो बड़ा आनंद हुआ। நாளைக்கு அங்க கொண்டு போய் கொடுக்கணும்னா यदि कल के दिन देने का रहता था, இன்னைக்கு ராத்திரி தூக்கமே வராது. आज के दिन आज के रात को नींद ही नहीं आएगा। ரொம்ப சந்தோஷம். बहुत आनंद। இருக்கிறதுலே புது புது நோட்டா எடுத்து வைப்பேன். जो भी नोट मेरे पास रहेगा सब नया नया नोट निकाल कर रखती ஏன்னா थी, நம்ம ஊழியக்காரருடைய கையில கொண்டு கொடுக்கறோம். क्योंकि मुझे मेरे सेवक के हाथ में देना है, அதனால புது நோட்டா எடுத்து வைப்பேன். इसलिए नया नया नोट लेकर रखती थी। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். परमेश्वर हमें आशीष किया, கொடுத்த உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். देने वाले आपको भी परमेश्वर ने आशीर्वाद किया। கர்த்தரிடத்தில் வந்த ஒருவரையும் கர்த்தர் தரித்திரராய் விட்டதில்லை. परमेश्वर के पास आने वाले किसी को परमेश्वर कंगाल नहीं நாம் रखा। ஐஸ்வர்யவான்கள் ஆகும் பொருட்டு கர்த்தர் நமக்காக தரித்திரரானார். हमें ऐश्वर्य करने के लिए परमेश्वर कंगाल बना। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கறதுல பெரிய சந்தோஷம் உண்டாகணும். परमेश्वर के लोग देने में अधिक आनंदित हो। முதற் பலனை கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும். प्रथम फल परमेश्वर को दे, கொழுமையும் புஷ்டியுமானதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். चर्बिला और तंदुरुस्त दे। இப்படி எவரால் கொடுக்க முடியும்? ऐसे कितने दिन तक दे सकते हैं? தேவன் மீது அன்பு எவர்களுக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் கொடுக்க முடியும். जिसको परमेश्वर पर प्रेम है वही लोग दे सकेंगे। தேவனுடைய பிள்ளைகள் ஒரு விசுவாச சகோதரி இருந்தார்கள். एक विश्वासी बहन थी, அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். उन्होंने मसीह को मान लिया। ஆஸ்துமா வியாதியினால் கஷ்டப்பட்டிருந்தார்கள். आस्थमा की बीमारी से उन्होंने चंगाई पाया। எவ்வளவோ பிரயாசப்பட்டு விடுதலை இல்லை. कितना भी प्रयास किया छुटकारा नहीं मिला। அவர்கள் கத்தோலிக்க சபையை சேர்ந்தவர்கள். वो कैथलिक कलीसिया के हैं, ஆனால் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட போது लेकिन उन्होंने जब यीशु को स्वीकार लिया, கர்த்தருடைய வாழ்க்கையில் இந்த ஆஸ்துமா வியாதியை முற்றிலுமாய் நீக்கி போட்டார். परमेश्वर उनकी शरीर में जो आस्थमा बीमार थी उसे पूरी तरह से चंगाई कर दिया। இந்த சகோதரிக்கு ஆண்டவர் மீது அவ்வளவு அன்பு உண்டாயிற்று. ये बहन को परमेश्वर पर बहुत प्रेम आ गया। இந்த சகோதரியுடைய புருஷன் ஒரு நாஸ்திகன். उस बहन का पति जो है एक नास्तिक व्यक्ति है। நீ இயேசுவை விசுவாசிக்க கூடாது. तू यीशु पर भरोसा मत रखना। எவ்வளவு சொல்லி பார்த்த, कितना समझाया, சகோதரி கேட்கல. लेकिन वो बहन नहीं मानी। இன்றைக்கு நான் ஆரோக்கியமாய் இருக்கிறேன் என்று சொன்னால் இயேசு. आज के दिन यदि मैं जिंदा हूँ तो यीशु ही कारण है। இயேசு என் ஆஸ்மா வியாதியை மாற்றி போட்டார். यीशु मेरे आस्थमा की बीमारी को दूर कर दिया। அதனால இந்த விஷயத்துல நான் கீழ்ப்படிய மாட்டேன். इसलिए मैं इस बात को नहीं मानूंगी। சகோதரன் பார்த்தார், वो बाई ने देखा சகோதரிக்கு 5 பிள்ளைகள். उस बहन का 5 बच्चे। வேணும்னே சகோதரி விட்டு விட்டு வேற கல்யாணம் முடிச்சிட்டார். जानबूझकर इस बहन को छोड़ दिया और दूसरा शादी कर வீட்ல दिया। ரொம்ப வறுமை. घर में बहुत दरिद्र, வீட்ல ரொம்ப வறுமை. घर में बहुत कंगाल, அரிசி வாங்கி பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாத ஒரு நிலைமை. चावल खरीद के बच्चे को खिला नहीं सकते ऐसी दरिद्र। டெய்லி 2 ரூபாய்க்கு ரவை வாங்கிட்டு வருவார்கள். रोज 2 रुपया का रवा लेकर आते थे। அந்த ரவையை நல்ல தண்ணி விட்டு காய்ச்சி उस रवा में अच्छा पानी डालकर उसमें बनाकर எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுப்பார்கள். सब बच्चे को खिलाते थे। ஒரு நாள் இந்த கடைசி பையன் கேட்டான், एक दिन सबसे छोटा लड़का जो था उसने पूछा, அம்மா இன்னைக்கு என்ன சாப்பாடு? माँ आज तुमने क्या बनाया है? அம்மா சொல்றாங்க, ரவை வாங்கி வச்சிருக்கேன். माँ बोलने लगी कि रवा बना कर रखे हूँ। நீ இன்னைக்கு அரிசி வாங்கி சோறு தராவிட்டால் எனக்கு சோறு வேண்டாம். यदि आज के दिन तू खाना चावल देकर मुझे नहीं खिलाएगी खाना तो मैं आज नहीं खाऊंगा। ஞாயிற்றுக்கிழமை रविवार के दिन சாப்பாடு வேண்டாம், நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு படுத்துட்டான். खाना नहीं खाऊंगा बोलकर सो गया, घर में ही चर्च भी नहीं சகோதரி गया। ஆராதனைக்கு கடந்து போனார்கள். ये बहन चर्च में गई, ஆராதனை தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறார்கள்.
आराधना में परमेश्वर की उपस्थिति को अनुभव किया, ஆராதனை சந்தோஷமாய் பங்கெடுத்தார்கள். आराधना को बड़े आनंदित होकर अनुभव किया। ஆராதனை முடியக்கூடிய நேரம் வந்தது. आराधना जब समाप्त होने का समय आया, சகோதரிக்கு இப்பொழுது பெரிய வேதனை. अभी बहन के मन में बड़ी दुख, ஆராதனை முடித்து நான் வீட்டுக்கு போக வேண்டும். आराधना खत्म करके मुझे घर जाना है, அரிசி வாங்கி சாப்பாடு பொங்கி தந்தால் நான் சாப்பிடுவேன், இல்லாவிட்டால் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி கடைசி மகன் வீட்டு படுத்திருக்கிறான். मेरा छोटा बेटा बड़े जिद्दी करके बैठा है कि यदि आज चावल नहीं दोगे तो मैं नहीं खाना खाऊंगा। என்ன செய்வது? क्या करूं? மிகுந்த வேதனை. बड़ी दुख की बात, அவன் கஷ்டத்தோடு வழி நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். बड़े दुख के साथ जब वो ऐसी रास्ते में चल रही थी, இவர்கள் வீட்டு பக்கத்துல இன்னொரு சகோதரி, इनके घर के पास और एक बहन, ரெண்டு பேரும் பேசி பேசி நடந்து கொண்டிருக்கிறார்கள். दोनों ऐसी बातें कर करके जा रहे थे। போகிற வழியில जाते हुए रास्ते में கீழே ஒரு 100 ரூபாய் கிடக்கிறது போல தெரிந்தது. नीचे उनको एक 100 रुपया का नोट दिखाई दिया। சகோதரிக்கு அதை குனிந்து எடுக்க வேண்டும் என்று ஒரு ஆசை. अब इस बहन को झुककर निकालने की इच्छा तो हुई, ஆனா மனதில் நினைக்கிறார்கள், लेकिन मन में सोचा ஒருவேளை நான் குனிந்து எடுத்து விட்டால் यदि मैं झुककर उठा लूं, அது கள்ள நோட்டா இருக்குமேயானால் यदि वो नकली नोट हो तो என் கூட வருகிற இந்த சகோதரி சிரிப்பாங்க. मेरे साथ जो चल रही है बहन मुझे देखकर हंसेगी। என்ன செய்ய? क्या करूं? கையில பென் வைத்திருந்தார்கள். हाथ में एक पेन रखी थी, அந்த பென் அப்படியே கீழே தானாகவே விழ வைத்தார்கள். उस पेन को वैसी जानबूझकर नीचे गिराया, அந்த பென் கீழே விழுந்ததனால பென்னை எடுக்கிறது போல குனிந்தார்கள். उस पेन को नीचे गिराने के मौके में ऐसे नीचे झुका அந்த பென்னோடு சேர்த்து அந்த ரூபாய் நோட்டை எடுத்தார்கள். और उस पेन के साथ उस नोट को भी उठा लिया। தேவனுடைய பிள்ளைகள் ஆரம்ப நாட்கள்ல வருகிற விசுவாசிகள் எல்லார் கையில ஒரு டைரி பென் இருக்கும். शुरुआत में जो विश्वासी लोग आते थे, आराधना में आने वाले विश्वासियों के हाथ में डायरी और पेन होता था। இந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நம்மளால பார்க்க முடியவில்லை. इन दिनों में ऐसा अनुभव हम नहीं देख पा रहे हैं, ஏனென்றால் குறைவில்லை, क्योंकि कमी नहीं है। கர்த்தர் சம்பூர்ணமா வைத்திருக்கிறார். परमेश्वर ने संपूर्णता से दिया தேவனுடைய है। பிள்ளைகள் ஆராதனைக்கு வரும்போது இன்னைக்கு अनेகர் வேத புத்தகம் இல்லாமல் வருகிறார்கள். आराधना में आते समय कई लोग बाइबल तक नहीं ले आते हैं। வேத புத்தகத்தை கொண்டு வர வேண்டும். बाइबल को ले आना है, கர்த்தருடைய வார்த்தையை நோட்ல டைரியில நீங்க எழுதணும். परमेश्वर के वचन को डायरी में लिखना है। எழுதினால் தான் வீட்ல போய் வாஸ்து தியானிக்க முடியும். लिखने पर ही घर में जाकर ध्यान कर सकते हो, இல்லாவிட்டால் வழியருகே விதைக்கப்பட்ட விதையை போல காக்க பொறுக்கிட்டு போயிரு. नहीं तो सड़क के किनारे बोया गया हुआ बी के समान पक्षी उठा ले जाएगा। சகோதரி அந்த 100 ரூபாய் நோட்டை எடுத்தார்கள். उस बहन ने उस 100 के रुपए का नोट उठा लिया। அந்த நோட்டு திறந்து பார்த்தா நல்ல நோட்டு. जब वो नोट को खोलकर देखा तो असली नोट था। உள்ளத்துல பெரிய சந்தோஷம். अब उसके मन में बड़ा आनंद, அது வீட்டுக்கு கொண்டு போகல. वो तुरंत घर नहीं गई। இந்த ரூபாய் நோட்டை தந்தது கர்த்தர். इस रुपये के नोट को मुझे परमेश्वर नहीं दिया है, முதல்ல நான் கர்த்தருக்கு செய்யணும். पहला मुझे परमेश्वर को देना है। உடனே கடைக்கு போனாங்க. तुरंत दुकान में गई, போய் வாழைப்பழத்தை விசாரித்தார்கள். केला पूछा, அந்த வாழைப்பழம் 40 ரூபாய். केला 40 रुपया। 100 ரூபாயை கொடுத்து 40 ரூபாய்க்கு வாழைப்பழம் வாங்கி 100 रुपया देकर 40 रुपया का केला खरीद लिया। அந்த வாழைப்பழத்தை கொண்டு ஜெப வீட்ல தந்துட்டு वो केला ले आकर चर्च में दिया, மீதி 60 ரூபாய் இருந்தது. बाकी 60 रुपये बचे थे। அந்த 60 ரூபாயை வீட்டுக்கு கொண்டு போய் பிள்ளைகளுக்கு அரிசி வாங்கி சாப்பாடு செய்து கொடுத்தார்கள். 60 रुपये से चावल खरीद कर जो बच्चे को खिलाना था उसे खिलाया। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தரை பார்க்கிறார். परमेश्वर उसे देख रहा है। 100 ரூபாயில கர்த்தர் அவர்கள் உண்மையா இருக்கிறார்கள். 100 रुपये में भी वो सच्चा थे। எத்தனையோ மாத கணக்காய் பிள்ளைகள் அரிசி இல்லாமல் சாப்பிடாமல் இருக்கிறார்கள். कितने महीने से बिना चावल खाए बच्चे भूखे थे, அதை குறித்து அவளுக்கு கவலை இல்லை. उसके बारे में उस माँ को चिंता नहीं थी। தேவனுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறேன், என்னிடத்தில் ஒண்ணுமில்லை. मुझे मेरे परमेश्वर के लिए देने के लिए मेरे पास कुछ भी नहीं है। 40 ரூபாய்க்கு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தாங்க. तुरंत 40 रुपए का केला खरीद कर लाया। கர்த்தரை பார்த்தார். परमेश्वर ने उनको देखा, தன் கையில் இருந்த கொஞ்சத்துல உண்மையா இருந்தார்கள். वो अपने हाथ के कुछ में वो सच्चा थे। தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் உற்சாகமாய் கர்த்தருக்கு என்று கொடுக்கிறார்கள். वो आनंदित होकर उत्साहित होकर परमेश्वर के लिए दिए। இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். आज के दिन उनके सभी बच्चों को परमेश्वर ने आशीर्वाद किया है। எல்லாரையும் நல்ல பெரிய பெரிய உத்தியோகத்துல வைத்திருக்கிறார். सबको परमेश्वर बड़े बड़े उद्योग में रखा है। ரெண்டு பிள்ளைகளை கர்த்தர் ஊழியத்தின் பாதையில வைத்திருக்கிறார். 2 बच्चों को परमेश्वर सेवा में रखा है। கர்த்தர் நீங்கள் எப்படி கொடுக்கிறீர்கள் என்பதை பார்க்கிறார். आप परमेश्वर को कैसा देते हो उसे देखता है। அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் அன்போடு கூட கொடுக்க வேண்டும். प्रेम को प्रकट करने के रूप में आप प्रेम के साथ दीजिए, உற்சாகமாய் கொடுக்க வேண்டும், சந்தோஷமாய் கொடுக்க வேண்டும். उत्साहित मन के साथ दीजिए, आनंद के साथ दीजिए। முதற் பலனை கர்த்தருக்கு கொடுக்க प्रथम வேண்டும். फल को परमेश्वर को दीजिए। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை பார்க்கிறார்.
परमेश्वर आपको देख रहा है। இன்னைக்கு அநேகர் கொடுப்பார்கள். आज कई लोग देते हैं, அது என்னது பிளாஸ்டிக் டைல்ல போட்டுட்டு அப்படியே தூக்கிட்டு வருவாங்க ஆட்டிட்டு. प्लास्टिक थैली में ऐसे हिला हिला के लाएंगे। அது எல்லாத்துக்கும் தெரியும். सब लोग को दिखा அந்த दिखा के டைலுக்குள்ள लाएंगे। என்ன இருக்குன்னு தெரியும். उस थैली के अंदर क्या है वो भी दिखेगा। கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் கொடுத்தாலும் சரி உங்கள் பிரதிபலன் நீங்கள் அடைந்தாயிற்று. परमेश्वर कह दिया है कि तुम्हारा जो फल है वो प्रतिफल मिल गया। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் நன்மை செய்வதில் நீங்கள் உற்சாகமாய் இருக்கணும். भलाई करने में उत्साहित रहो। கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்தில் நீங்கள் உண்மையாய் இருக்க வேண்டும். यहोवा को देने के विषय में उत्साहित रहो। கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். दिया करो तो तुम्हें भी दिया जाएगा। வசனம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி कब वचन हमारे जीवन में पूरा होता है, கொடுக்க வேண்டிய பிரகாரம் கொடுத்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். जैसा देना चाहिए वैसा देने पर परमेश्वर का वचन हमारे जीवन में पूरा होगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஒரு நாள் ஊழியத்துக்கு போயிருக்கும் போது एक दिन जब हम सेवा में गए थे, ஒரு சகோதரி 500 ரூபாய் நோட்டு கொண்டு தந்தாங்க. एक बहन हमको 500 रुपया का नोट लाकर दी। இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள். एक हिंदू परिवार की बहन, அவங்க குடும்பத்துல யாரும் ஒத்துழைப்பு கிடையாது. उनकी घर में कोई भी उसके सहमत नहीं थे। அப்ப நான் கேட்டேன், நீங்க 500 ரூபாய் கொண்டு தர்றீங்களா, வீட்டுக்கு தெரியுமா, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு. मैंने उस बहन से पूछा, आप मेरे हाथ में 500 रुपया का नोट लाके दे रहे हो, क्या आपका घर वाले इसे जानते हैं, आप इसे कैसा ले आए? சகோதரி சொன்னார்கள், उस बहन ने बोली, நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளோ நாள் ஆசைப்பட்டேன். मैं परमेश्वर को देने के लिए कितने दिन से मैं चाहत रखी ஆனால் हूं, எனக்கு கொடுப்பதற்கு என்னத்துல ஒன்றும் இல்லை. लेकिन मुझे देने के लिए मेरे पास कुछ भी नहीं था। அதனால அவங்க மனசுக்குள்ளேயே அழுதுட்டு இருந்திருக்காங்க. इसके लिए वो मन ही मन रो रही थी, மனசுக்குள்ளே அழுதுட்டு இருந்திருக்காங்க. मन ही मन रो रही थी। வியாழக்கிழமை தோறும் ஒரு இடத்துல கூடி ஜெபிப்பது உண்டு. गुरुवार के दिन एक जगह पर इकट्ठा होकर प्रार्थना करते थे। அவங்க வேகமாய் கொண்டு தந்தார்கள். उन्होंने तुरंत लाकर दिया। அவர் சொன்ன வார்த்தை, उन्होंने कहा, என் இருதயத்தில் இந்த ஏக்கத்தை கர்த்தர் அறிந்தார். मेरे मन की चाहत को परमेश्वर ने देखा। கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏங்கி கொண்டு இருந்தேன். मैं परमेश्वर के लिए देने का बहुत ही हाफ रही थी। போகிற வழியில கர்த்தர் எனக்கு 500 ரூபாய் நோட்டு கீழே கிடந்தது. रास्ते में मैं जब जा रही थी तो मुझे 500 रुपए का नोट मिला। நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலை என்னுடைய கையினால கர்த்தருக்கு என்று எதையும் கொடுக்க முடியாது. मेरा परिवार की परिस्थिति ऐसा है कि मैं खुद होकर आपको नहीं दे सकती हूँ। கர்த்தர் இந்த 500 ரூபாய் நோட்டு எனக்கு கீழே கிடைத்தது. परमेश्वर ने मुझे इस 500 रुपया का नोट नीचे से मुझे मिलने के लिए किया। நான் சந்தோஷமாய் தருகிறேன் சிஸ்டர். मैं आनंदित होकर दे रही हूँ கர்த்தருக்கு सिस्टर। கொடுக்க முடியாத கர்த்தர் எனக்கு ஒரு தருணத்தை தந்தார். परमेश्वर को देने के लिए मुझे एक मौका तो मिला। கண்ணீரோடு கர்த்தருக்காய் கொடுத்தார்கள். बड़े आंसू के साथ उन्होंने परमेश्वर के लिए தேவனுடைய दिया। பிள்ளைகள் விசுவாசி என்று சொல்லக்கூடியவர்கள், हम जो विश्वासी कहते हैं, வேதத்தை அறிந்தவர்கள், जो पवित्र शास्त्र को जानते हैं, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். आज के दिन हम कैसे हैं इसे परमेश्वर जानता है। முதற் பலனை கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும். प्रथम फल परमेश्वर को दे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஒரு பெங்காலி சகோதரி இருந்தார்கள். एक बंगाली बहन थी, அந்த சகோதரி அவர்கள் இந்து. वो भी हिंदू परिवार के ही हैं। அவங்களுக்கு ஒரு விதவை, वो एक विधवा बहन है, புருஷனர் மரித்து போனார். उसके पति मर गए। ஆனா நாங்க போய் சுவிசேஷம் சொல்ல लेकिन हम जब उनको जाकर सुसमाचार सुनाते गए, அவங்க அந்த வேறுபாட்டின் அனுபவத்துக்குள்ள அவர்களால் கடந்து வர முடியவில்லை. वो अभी तक अलग होकर परमेश्वर के वचन के अनुसार नहीं आ पाए, குடும்பம் முழுவதும் அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்துக்குள்ள கட்டப்பட்டிருக்கிறது. क्योंकि उनका पूरा परिवार रीति रिवाज में बंधा है। அது விதவையா இருந்தபடினாலே वो एक विधवा बहन होने के कारण குடும்பத்தில் உள்ள சொந்த பந்தங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு ஜீவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. पूरे परिवार लोगों की बात मानना पड़ता है, उनकी रीति रिवाज में बंधा रहना पड़ता है। வாழ்க்கையில எத்தனையோ அற்புதங்களை கத்த செய்தார். उनके जीवन में परमेश्वर कितनी अद्भुत काम किया है। அவங்க சொன்னார்கள், उन्होंने कहा, ஜெபிக்க கர்த்தரின் வாழ்க்கை எவ்வளவோ அற்புதங்களை செய்கிறார். प्रार्थना करते करते मेरे जीवन में परमेश्वर ने कितनी अद्भुत काम किया है, ஆனால் நான் கர்த்தருக்கு எதையும் கொடுக்க முடியவில்லை. लेकिन मैं परमेश्वर के लिए कुछ नहीं दे पा रही அவருக்குள்ள हूँ। அது ஒரு பெரிய ஏக்கமா இருந்தது. उसके मन में बहुत बड़ा हाफना था। ஒரு நாள் மத்தியான வேளையில இங்க கடந்து வந்தார்கள். एक दिन दोपहर के समय यहाँ पर आए, அவர்களின் கையில கொண்டு 8000 ரூபாய் தந்தாங்க. मेरे हाथ में उन्होंने ले आकर 8000 रुपया दिया। எனக்கு நான் அதிர்ச்சி அடைந்து கேட்டேன், मैं बड़ा शौक हो गई और उनसे पूछा, உங்க குடும்ப சூழ்நிலை இப்படி, क्योंकि आपका परिवार का परिस्थिति ऐसा है, நீங்க இப்படி வறுமையில இருக்கிறீங்க, आप पहले से ही गरीब हो, குடும்பத்தின் சொந்த பந்தம் உங்களை அடக்கி வைத்திருக்கிறது, आपका रिश्तेदार आपको दबाव में रखे हैं, நீங்க 8000 கொண்டு தந்து
தந்திருக்கிற எப்படி தர முடிந்தது आप मेरे हाथ में 8,000 रुपया लाकर दिए हो, ये कैसा दे पाए हो? சௌரிய கையை பிடிச்சு கையில நீ கட்டாயம் வச்சுக்கிடணும் वो बहन मुझे बहुत जबरदस्ती करके मेरे हाथ में रखकर तमा दी। அவர் சொன்ன ஒரே வார்த்தை उन्होंने एक ही बात बोला, என் நிலைமை கர்த்தருக்கு தெரியும் मेरा परिस्थिति मेरा परमेश्वर जानता ஆனால் है, என் இருதயத்தின் வாஞ்சை கர்த்தருக்கு தெரியும் मेरा मन की चाहत मेरा परमेश्वर जानता है। நான் வழியில நடந்து போகும்போது मैं रास्ते में जब चल रही थी, ஒரு சின்ன மோதிரம் கிடந்தது एक छोटा सा अंगूठी पड़ा था, அந்த மோதிரத்தை நான் எடுத்தேன் मैंने उस अंगूठी को उठा लिया, மார்வாடி கடைக்கு போனேன் मारवाड़ी की दुकान में गया, இது தங்கமா இல்ல பித்தளையான்னு விசாரிக்கிறதுக்கு ये सोना है या पित्तल है करके देखने के लिए। அவர் பார்த்து விட்டு இது ஒரிஜினல் தங்கம் என்று சொன்னார் दुकान वाले ने इसे ओरिजिनल सोना बोल दिया। அப்ப அந்த தங்கத்தின் விலை மதிப்பு என்ன इस सोने का कीमत क्या है? அந்த மார்வாடிக்காரர் மோதிரத்தை வாங்கிட்டு 8000 ரூபாய் கொடுத்திருக்கிறார் उस मारवाड़ी दुकान वाले ने अंगूठी लिया और 8,000 रुपया दिया। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய நிலைமை இப்படி இருக்குமேயானால் விசுவாசிகள் உங்கள் வாழ்க்கையை நீங்க எப்படி செயல்பட்டு இருப்பீர்கள் यदि हमारी परिस्थिति ऐसा हो तो विश्वासी लोग क्या किए होते? வருமானமே இல்லாத ஒரு விதவை சகோதரி कमाई नहीं है, बहुत ही गरीब विधवा है, 8000 ரூபாய் கிடைத்தது 8,000 रुपया मिला, அது 5 பைசா எடுக்கல उसमें से उसने 5 पैसा नहीं लिया, முழுவதுமாய் கொண்டு கர்த்தருடைய சந்நிதியில கொண்டு வைத்தார்கள் तुरंत आकर उसे पूरा पैसा वैसी परमेश्वर की सन्निधि में रख दिया। தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு கொடுக்கிற நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் केवल परमेश्वर देखता है कि तुम किस परिस्थिति से देते हो। சும்மா கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை केवल नाम के लिए परमेश्वर ने नहीं कहा कि दिया करो तो तुम्हें दिया இயேசு जाएगा। எப்படி தன் ஜீவனை கொடுத்து நம்மேல் அன்பு கூர்ந்தாரோ यीशु जिस प्रकार अपना जीवन देकर हमसे प्रेम किया, இயேசு நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மேல் வைத்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினாரோ यीशु जिस प्रकार अपना जीवन देने से अपना प्रेम हम पर प्रकट किया, அதுபோல தேவனுடைய பிள்ளைகள் அன்பை பிரதிபலிக்கக்கூடிய விதத்தில் நாம் கொடுக்க வேண்டும் उसी प्रकार प्रेम को प्रकट करने के रूप में हमें देना है। நாம் உற்சாகமாய் சந்தோஷமாய் கொடுக்க हमें வேண்டும் उत्साहित होकर आनंदित होकर देना है। முதற் பலனை கர்த்தருக்கு என்று கொடுக்க प्रथम வேண்டும் फल परमेश्वर को देना है। மாத்திரமல்ல केवल वो नहीं, தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில உண்மை இருக்கணும் हमारे जीवन में सच्चाई होना है, நாம் கொடுக்கிற விதத்துல உண்மையா இருக்கணும் हमारे देने की बातों में सच्चा हो, உண்மை உள்ள மனுஷன் மீது கர்த்தர் பிரியமா இருக்கிறார் क्योंकि सच्चा व्यक्ति पर ही परमेश्वर को प्रेम होता है। உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார் सच्चा व्यक्ति ही परिपूर्ण आशीर्वाद को पाता है। வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, அனனியா சப்பிராள் என்று சொல்லி ஒரு குடும்பத்தார் இருந்தார்கள் अनन्या और सफीरा नामक एक परिवार के लोग थे। பேதுரு ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்கள் पतरस जब सेवा कर रहा था उन दिनों में, பேதுருவை கர்த்தர் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணி இருந்தார் पतरस को परमेश्वर अपने सामर्थ से अभिषेक किया था। இந்த பேதுரு ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் ये पतरस जब सेवा कर रहा था उन दिनों में, அங்கே விசுவாசிகள் वहां के विश्वासी लोग தங்களுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வைத்து எல்லாவற்றையும் பொதுவாய் அனுபவித்துக் अपना கொண்டிருக்கிறார்கள் धन संपत्ति सब बेचकर प्रेरितों के चरणों में रखकर सब सामायिक रीति से उपयोग कर रहे थे। அனனியாவும் சப்பிராளும் பார்க்கிறார்கள் हनन्या और सफीरा ने देखा எல்லாரும் சொத்து வித்து கொண்டு பாதத்துல வைக்கிறாங்க सब लोग अपना धन संपत्ति बेचकर प्रेरित के चरण में रख रहे हैं। எல்லாரும் கொடுக்கும்போது நம்ம கொடுக்காம இருந்தா நம்மள ஒரு மாதிரி தப்பா நினைப்பாங்க सब लोग देते समय अगर हम न दे तो सब लोग हमारे बारे में क्या सोचेंगे, அதனால நாமளும் கொண்டு கொடுக்கணும் इसलिए हम भी जाकर देंगे। புருஷன் மனைவி உட்கார்ந்து பேசுறாங்க दोनों पति पत्नी आपस में बात करने ரெண்டு लगे, பேரும் பேசிக்கிறாங்க दोनों बात करने लगे, தங்களுக்கு இருக்க நிலத்தை வித்தாங்க अपना जमीन बेच दिया। புருஷனும் மனைவி சேர்ந்து पति पत्नी दोनों आपस में அந்த வித்ததுல பாதி பணத்தை தங்களுக்கு ஒதுக்கி வைத்து விட்டு जो कीमत मिला उसमें आधा कीमत अपने लिए रख लिया, மற்ற பாதியை கொண்டு பேதுரு கையில கொடுக்கறாங்க बाकी जो आधा पैसा था उसे जाकर पतरस के हाथ में दे दिया। பேதுரு ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் पवित्र आत्मा जी से भरा हुआ पतरस அனனியா கொண்டு கொடுக்கறா हनन्या ने जाके दिया। அவ கேக்குறா तब वो पूछता है, நிலத்தின் கிரயத்தை இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா क्या तुम जमीन का दाम इतने में ही बेचे हो? நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களானால் यदि तुम पवित्र शास्त्र में पढ़ते हो அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது वहां पर लिखा गया है, அனனியாவும் சப்பிராளும் ஒரு பங்கை வஞ்சித்து தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டு हनन्या और सफीरा एक हिस्सा अपने लिए वंचित कर रख लिया ஒரு பங்கை கொண்டு பேதுரை கையில கொடுக்கறார்கள் और जो दूसरा हिस्सा था उसे ले जाकर पतरस के हाथ में दिया। பேதுரு கேக்குறா पतरस ने पूछा, நிலத்தின் கிரயத்தை இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா क्या तुमने जमीन का दाम इतने में ही बेचा? ஆமான்றாரு हाँ बोल दिया। அப்ப பேதுரு சொல்லுறா पतरस ने कहा, அந்த நிலத்தை விற்காததற்கு முன்பு அந்த நிலம் உங்களுடையதுதான் वो जमीन को बेचने से पहले भी वो तुम्हारा ही जमीन था, அந்த நிலத்தை வித்த பிறகு அந்த கிரயம் உங்களுக்குள்ளதுதான் जमीन को बेचने के बाद भी वो दाम तुम्हारा ही है। அது யாரும் கேட்கல वो कोई
किसी ने नहीं मांगा। ஆனா ஏன் ஒரு பங்கு உங்களுக்கு வஞ்சித்து எடுத்து வைத்து விட்டு ஒன்ன கொண்டு தந்து பரிசுத்த ஆவியிடத்துல ஏன் போய் சொல்கிறீர்கள்? लेकिन एक हिस्सा अपने लिए वंचित कर रखकर दूसरा हिस्सा देकर तुम झूठ क्यों बोल रहे हो? அது வாழ்க்கையில உண்மை இல்ல. तुम्हारे जीवन में सच्चाई नहीं है। எல்லாரும் செய்றாங்க, सब लोग दे रहे हैं। நம்ம செய்யாட்டினா என்ன நினைப்பாங்க? यदि मैं न दूं तो लोग क्या बोलेंगे? இந்த ஒரு நினைப்போட கூட செய்கிறார்கள். ये विचार के साथ लोग देते हैं। பேதுரு சொல்லுகிறார், पतरस कहता है நிலத்தின் கிரயத்தை விற்றதிலே ஒரு பங்கை நீங்கள் வஞ்சித்து எடுத்துக்கொண்டு जमीन का दाम को एक दाम में से एक हिस्सा अपने लिए वंचित कर रखे हो, இன்னொரு பங்கை கொண்டு கர்த்தரிடத்திலே கொடுக்கும்போது और एक हिस्सा जब परमेश्वर के लिए दे रहे हो, இந்த அளவுக்கு துணிகரமாய் போய் சொல்லுவதற்கு इतनी ही टाडस होकर झूठ बोलने के लिए பிசாசானவன் உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன? शैतान तुम्हारे मन को क्यों बहका दिया? பிசாசான உங்கள் இருதயத்தை நிரப்பி வைத்தது என்ன? शैतान तुम्हारे मन को क्यों बहका दिया? தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கிற விஷயத்துல கர்த்தர் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். देने के विषय में परमेश्वर तुम पर नजर रखा है। இந்த வார்த்தையை சொன்னபோது அனனியா கீழே விழுந்து செத்தார். जब पतरस ने इस शब्द को कहा, अननिया तुरंत नीचे गिर के मर गया। வாலிபர்களை கூப்பிட்டார், जवानों को बुलाया, தூக்கி கொண்டவனை அடக்கம் பண்ணுங்க, उठाकर ले जाओ और तफन करो। தன் புருஷனையும் அடக்கம் பண்ண விஷயம் மனைவிக்கு தெரியாது. अपना पति को तफन किया ये बात पत्नी नहीं जानती थी। சப்பீரால் உள்ள வருகிறாய், अब ये सफीरा अंदर आ रही है। நிலத்தின் கிரயத்தை இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா? क्या तुमने जमीन का दाम इतने में ही बेचा? ஆமானா हाँ कह दिया। தேவனுடைய பிள்ளைகள் பவுல் பேதுரு சொன்னா, पतरस ने कहा, உன் புருஷனை அடக்கம் பண்ணவங்க கால் இப்பதாங்க வருது, तेरे पति को जो तफन करके जवान लोगों का पैर अभी आ रहा है, உன்னையும் கொண்டு அங்கதான் வைப்பாங்க. जा तुझे भी तफन करेंगे। புருஷன் மரித்து 3 மணி நேரத்துக்குள்ள மனைவி மரிக்கிறாய். पति के मरने के 3 घंटे में पत्नी भी मर गई। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கொடுக்காதிருந்தால் அது உங்களுக்கு உள்ளதா? यदि आप नहीं भी देंगे तो वो आपका ही है, ஆனா வஞ்சித்து கொடுக்க கூடாது. लेकिन फंसा कर लूट कर रखते हुए नहीं देना है, உண்மை இல்லாமல் கொடுக்க கூடாது. बिना सच्चाई के नहीं देना है। உங்க கையில இருப்பது அது உங்களுக்குரியது. आपके हाथ में जो है वो आपका ही है। எல்லாரும் செய்கிறார்கள், நாம செய்யாவிட்டால் என்ன அர்த்தம்? सब लोग दे रहे हैं, यदि मैं नहीं दूं तो लोग मेरे बारे में क्या सोचेंगे? கொடுப்பதற்கு மனம் இல்லை, देने की तो इच्छा नहीं ஆனா है, மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு கொடுக்கிறது தெரியணும். लेकिन दूसरे के सामने देता हुआ दिखाई देना है। இதற்காக தனக்கென்று ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தார்கள். इसलिए अपने लिए एक हिस्सा वंचित कर रख लेते हैं। தேவனுடைய பிள்ளைகள் வஞ்சித்து கொடுக்கிறதை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். जो वंचित कर देते हो इसे परमेश्वर स्वीकारता नहीं है। அல்லேலூயா. हालेलुया। வஞ்சித்து கொடுக்க கூடாது. वंचित होकर नहीं देना है। வஞ்சித்து கொடுக்கிறவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு மாறாக மரித்து போனார்கள். जो वंचित होकर दिए वो आशीर्वाद पाने के बदले में मर गए। ஆனபடினால தேவனுடைய பிள்ளைகளை நாம் கொடுக்க வேண்டிய விஷயத்திலே इसलिए परमेश्वर के लोग जो देना है அன்போடு கொடுக்கணும், उन बातों में प्रेम से दे, உற்சாகத்தோடு கொடுக்கணும், उत्साह से दे, சந்தோஷமாய் கொடுக்கணும், आनंदित होकर दे, முதற்பலனை கொடுக்கணும், प्रथम फल दे, வஞ்சிக்காமல் ஏமாற்றாமல் உண்மையாய் கொடுக்கணும். बिना फसाए बिना लूटे सच्चे मन से दे। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் யாருக்கு கொடுக்கணும்? किसको देना है? நம்ம நினைப்போம் யாருக்கு கொடுக்கணும்? हम सोचेंगे किसको दे? கர்த்தருக்கு கொடுங்கள், परमेश्वर को दीजिए, ஏழைகளுக்கு கொடுங்கள். गरीबों को दीजिए। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, ஏழையின் வறுமை ஏழையை கலங்க பண்ணி, गरीबों की कंगाल गरीबों को चंचल कर देती है। ஏழையின் வறுமை ஏழையை கலங்க பண்ணி, गरीबों की कंगालपन गरीबों को चंचल कर देती அவருடைய है। இருதயத்தில் ஒரு பெரிய வேதனை, उनकी मन में बहुत बड़ा दुख, மற்றவர்களை பார்க்கும்போது அவருடைய வாக்கிற்கு வறுமை அவர்களை வேதனைப்படுத்துகிறது. दूसरों को देखते समय उनकी जीवन की कंगालपन को सताती है। ஏழை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும், गरीब लोगों को दीजिए। ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். जो गरीबों को देता है वो परमेश्वर को कर्जा देता है। கர்த்தர் ஒரு நாள் ஒருவருக்கும் கடனாளி அல்ல. हमारा परमेश्वर किसी का कर्जदार नहीं है। தேவனுடைய பிள்ளை நீ கொடுக்கிறதை கர்த்தர் அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உன் மடியில போடுவார். जो भी तुम दोगे उसे परमेश्वर दबा दबा कर हिला हिला कर उभरता हुआ तुम्हारी गोद में डालेगा। நம்முடைய ஆண்டவர் ஏழைகளின் தெய்வம். हमारा परमेश्वर गरीबों का परमेश्वर है। ஏழையா இருக்கிறான் என்று சொல்லி ஒரு ஏழை நீ பரியாசம் பண்ணாத. कोई व्यक्ति गरीब है बोलकर किसी की मजाक नहीं उड़ाना। ஏழைகளுக்கு இறங்க வேண்டும், तो गरीबों पर दया कीजिए, ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். गरीबों को दीजिए। தேவனுடைய பிள்ளைகள் நாம் யாருக்கு கொடுக்கிறோம்? हम किसे दे रहे हैं? ஏழைகளுக்கு இறங்க வேண்டும். गरीबों पर दया कीजिए। நாம் ஏழைகளுக்கு கொடுக்கும்போது जब हम गरीबों पर दया करेंगे கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर हमको आशीष करेगा। ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग நாம் ஏழைகளுக்கு கொடுப்பதோடு அல்ல, हम गरीबों को केवल देना नहीं, தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். हमें परमेश्वर के लिए देना है, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். परमेश्वर के लिए देना है। விசுவாசிகளை பார்த்து
சொல்லுகிறார் मैं विश्वासियों से कहता है நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள் तुमने मुझे वंचित किया நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள் तुमने मुझे वंचित किया எதனால் உம்மை வஞ்சித்தோம் என்று கேட்கிறீர்களா और पूछते हो कि मैंने किस बात से वंचित किया தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே என்று சொல்லுகிறார் दशमांश में और दान में वंचित किए हो தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை வஞ்சிக்கிறார்கள் परमेश्वर को वंचित करते हैं கர்த்தரை ஏமாற்றுகிறார்கள் परमेश्वर को फंसाते हैं இன்றைக்கு உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் आज के दिन अपने आप को जांच कर देखिए கர்த்தர் உண்மையை எதிர்பார்க்கிறார் परमेश्वर सच्चाई चाहता है வஞ்சிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது जो वंचित करते हैं उनको परमेश्वर आशीष नहीं कर पाएगा தேவனாய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொன்னார் कहता है तुम परमेश्वर को धोखा नहीं देना அதாவது உன் தேவனாய கர்த்தரை நீ சோதிக்க கூடாது तुम परमेश्वर को परख कर नहीं देखना நீ சோதித்து பார்க்க கூடாது तुम जांच कर नहीं देखना சோதிக்காதே என்று சொன்ன கர்த்தர் जिस पे परमेश्वर ने कहा कि मुझे जांच कर नहीं देखना இந்த இடத்துல சொல்லுகிறார் इस जगह पर कहता है என்னுடைய ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு मेरे भंडार में भोजन बने रहने के लिए தசம பாகங்களை பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள் दशमांश भंडार में ले आओ அப்பொழுது நான் வானத்தின் பலகைகளை திறந்து तब मुझे परखो कि मैं आकाश की झरोकों को खोलकर இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன் तुम्हारे ऊपर अपरंपार आशीष की वर्षा करूंगा நான் இப்படி உங்களை ஆசீர்வதிப்பேனோ ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று சொல்லி आशीष करूंगा या नहीं इसे நீங்கள் என்னை சோதித்து பாருங்கள் तुम मुझे परखो கர்த்தரை சோதிக்க கூடாது என்று சொன்னவர் पहला परमेश्वर ने कहा मुझे परखना नहीं இப்ப சொல்லுகிறார் நீங்கள் என்னை சோதித்து பாருங்கள் अभी परमेश्वर कहता है मुझे परखो தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக கொடுத்தவர் ஒருவர் தரித்திரரானதில்லை परमेश्वर के लिए जो भी दिया कोई कंगाल नहीं हुआ தேவனுக்காக கொடுத்தவர்கள் ஒருவர் தரித்திரரானதில்லை परमेश्वर के लिए देने वाले कभी कंगाल नहीं बनेंगे கர்த்தர் யாருக்கு கடனாளி இல்ல हमारा परमेश्वर किसी का कर्जदार नहीं है கொடுக்கிறதுல ஒரு உண்மை வேணும் देने में सच्चाई हो ஏழைகளுக்கு கொடுக்கணும் गरीबों को दे தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு கொடுக்கணும் यहोवा को दे கர்த்தர் உங்கள் உண்மையை பார்க்கிறார் परमेश्वर सच्चाई को चाहता है கர்த்தர் உங்கள் உண்மையை பார்க்கிறார் आपकी सच्चाई को चाहता है தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் சொல்லுகிறார் यहोवा कहता है கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் दिया करो तो तुम्हें भी दिया जाएगा அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழுபடி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள் तब लोग नाप कर दबा दबा कर हिला हिला कर तुम्हारे उभरता हुआ तुम्हारी गोद में डालेंगे நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் तुम जिस नाप से नापोगे उसी नाप से तुम्हारे लिए भी नापा जाएगा நீங்கள் अன்போடு கொடுங்கள் तुम प्रेम के साथ दीजिए உற்சாகமாய் கொடுங்கள் उत्साहित होकर दीजिए சந்தோஷமாய் கொடுங்கள் आनंदित होकर दीजिए முதற்பலனை கொடுங்கள் प्रथम फल को दीजिए உண்மையாய் கொடுங்கள் सच्चाई से दीजिए கொடுப்பது யாருக்கு கொடுக்கணும் हम किसे देना है ஏழைகளுக்கு கொடுக்கணும் गरीबों को देना है திரும்ப தர்றதுக்கு வசதி இல்லாத நிலையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் जिनको वापस कराने की शक्ति नहीं है उनको दीजिए கர்த்தருக்காக கொடுக்கணும் परमेश्वर के लिए दीजिए தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியங்களில் ஞானம் உள்ளவர்களாய் செயல்பட்டால் इन बातों में यदि आप ज्ञान पूर्वक रहोगे கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் तो परमेश्वर आपको आशीष करेगा வானத்தின் பலகணியை திறப்பார் आकाश की झरोखे खोल देगा தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் यहोवा जिसने कहा कि आज के दिन से मैं तुझे आशीष करूंगा இந்த நாள் முதல் நீங்கள் அப்படி செயல்பட்டால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் यदि आज के दिन से आप भी ऐसा करना शुरू करोगे तो परमेश्वर आपको आज के दिन से आशीष करेगा ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் यदि आप सच्चा बने रहोगे तो परमेश्वर आपको आशीष करेगा எல்லாரும் முழங்கால் हम படிடுவேன் सब घुटने में आएंगे எல்லாரும் முழங்கால் हम படிடுவேன் सब घुटने में आएंगे கர்த்தர் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் परमेश्वर ने आपको दिया हुआ प्रतिज्ञा वचन கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் दिया करो तो तुम्हें भी दिया जाएगा அம்மைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள் तब लोग नाप कर तेरे हिला हिला कर दबा दबा कर उभरता हुआ तुम्हारी गोद में தேவனுடைய डालेंगे பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு இலவசமாய் ரட்சிப்பை தந்திருக்கிறார் परमेश्वर हमको उद्धार मुफ्त में मिला है கர்த்தர் நமக்கு இலவசமாய் பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார் परमेश्वर हमको मुफ्त में पवित्र आत्मा का अभिषेक दिया है ஆனா இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் आज के दिन हम कैसे ஒரு हैं ஏழை ஊழியக்காரர் இருந்தார் एक गरीब सेवक था கஷ்டப்பட்ட சூழ்நிலை गरीबी परिस्थिति ஆனா ஒரு நாள் ஆராதனை முடித்து விட்டு एक दिन आराधना खत्म होने के बाद அவருக்கு அந்த காணிக்கை பெட்டியில விழுகிற காணிக்கை காசை வைத்து தான் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்
उस दान पेटी में जो मिलता था उस दान के द्वारा ही अपनी सेवा चला रहा था। அந்த காணிக்கை பெட்டியை திறந்து பார்க்கும்போது அது உள்ள ஒரு 300 ரூபாய் கிடந்தது. उस सेवा दान की पेटी में खोलकर देखा तो 300 रुपया पड़ा था। இவருக்கு ஒரு ஆச்சரியம். अब इसका मन में बड़ा अचंभी, இதுவரைக்கும் யாரும் அங்க 300 ரூபாய் போட்டது இல்ல. अभी तक किसी ने 300 रुपया नहीं डाला था। அவர் யோசிச்சுட்டே இருக்கிறார். तब वो सोचने लगा இந்த 300 ரூபாயை போட்டது யாரு? ये 300 रुपया किसने डाला? விசுவாசிகளிடத்துல கேக்குறார். विश्वासियों से पूछा। ஒரு சகோதரன் சொன்னா, एक भाई ने कहा ஐயா நான் ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கும் போது मैं जब मंदिर में आ रहा था ஒரு சகோதரன் கையிலே கொண்டு இந்த 300 ரூபாயை தந்தார். एक भाई मेरे हाथ में लाकर ये 300 रुपया दिया என் பெயரை சொல்லி நீங்கள் உண்டியல்ல போட்டு வாங்க. और कहा कि मेरे नाम से तुम दान पेटी में डाल दो। அதனால தான் நான் வாங்கி கொண்டு உள்ள போட்டேன். इसलिए मैं ले आकर डाला हूँ। போதகர் கேக்குறார். तब उसने पूछा அந்த மனுஷன் எங்க? वो व्यक्ति कहाँ पर அந்த है? மனுஷனை வரவழையுங்க. उस व्यक्ति को बुलाओ। அந்த சகோதரனை கூப்பிட்டு கொண்டு வந்தா उस भाई को लेकर आया। அந்த சகோதரத்திலே பாஸ்டர் சொன்னா, उस भाई से पास्टर जी ने कहा நீங்கள் 300 ரூபாய் கொடுத்து விட்டு அனுப்பி இருக்கிறீர்கள். आप 300 रुपया भेजे हो, அதை நீங்களே ஆலயத்துக்கு வந்து கொடுத்திருக்கலாமே. उसे आप खुद चर्च में आकर दिए होते। நீங்கள் ஏன் ஆராதனைக்கு வர முடியவில்லை? आप क्यों आराधना में नहीं आते हो? அந்த சகோதரன் சொன்னா, तब उस भाई ने कहा நான் ஒரு உழவு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். मैं बोने का काम करता हूँ, அந்த கஷ்டப்பட்ட ஒரு வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். मैं वो तकलीफ भरा काम करता हूँ। சர்ச்சுக்கு வர்ற அளவுக்கு எனக்கு நல்ல வஸ்திரம் இல்லை. चर्च में आने के लिए मेरे पास अच्छे कपड़े नहीं எனக்கு हैं, நல்ல வஸ்திரம் இல்லை. मेरे पास अच्छे वस्त्र नहीं हैं, அதனால தான் என்னால் சர்ச்சுக்கு வர முடியல. इसलिए मैं चर्च नहीं आ पाता हूँ। தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் உடுப்பதற்கு நல்ல வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தாலும் भले अपना पहनने के लिए अच्छा कपड़ा ना हो, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல இருதயம் அவருக்குள்ள இருந்தது. परमेश्वर को देने का अच्छा मन उस व्यक्ति के अंदर था। தன் கஷ்டத்தின் மத்தியில் இருந்து தன்னால் முடிந்த அளவுக்கு தேவனுக்கென்று ஒரு 300 ரூபாயை கொடுத்து அனுப்புகிறார். अपनी गरीबी के बीच में भी वो परमेश्वर के लिए दान देने के लिए 300 रुपया भेजा था। கர்த்தரை அறியாத பிரஜாதி ஜனங்கள் இப்படி செய்யும் போது जो परमेश्वर को जानते नहीं ऐसे अन्य लोग जब करते हैं, வசனத்தை அறிந்தவர்கள், वचन को जानते हैं, சத்தியத்தை அறிந்தவர்கள், सच्चाई को जो जानते हैं, விசுவாசி என்று பெயர் பெற்றிருக்கிறவர்கள், जो विश्वासी कहलाए जाते हैं, வாரந்தோறும் தேவனுடைய ஆலயத்தில் வந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்கள், हफ्ते में एक बार आकर चर्च में वचन सुनने वाले, நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? हमारा हाल किस प्रकार है? நம்முடைய நிலைமை ஆராய்ந்து பார்ப்போம். हमारी परिस्थिति को जांच कर देखिए। கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் परमेश्वर का प्रतिज्ञा वचन हमारे जीवन में पूरा होना है तो வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நாம் தகுதி உள்ள பாத்திரமாய் இருக்கணும். प्रतिज्ञा वचन पूरा होने के लिए हम योग्य बने। வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களும் पवित्र शास्त्र में जो भी कहा गया है सारी அது प्रतिज्ञा वचन நிறைவேறுவதற்கு முன்பாக वो पूरा होने से पहले கர்த்தர் அதுக்கு முன்பாக சில நிபந்தனைகளை परमेश्वर வைத்திருக்கிறார். कुछ शर्त रखा है। அந்த நிபந்தனைகளை நாம் நிறைவேற்றும் उस போது शर्त को पूरा करते समय கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வரும். परमेश्वर का वादा किया हुआ वचन का आशीर्वाद हमें मिलेगा। எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் வாய் हम திறந்து सब ஜெபியுங்கள். परमेश्वर के सम्मुख में मुंह खोलकर प्रार्थना करेंगे। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறார். परमेश्वर हमें आशीर्वाद करना चाहता है। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் परमेश्वर வைத்திருக்கிறார். आपको आशीर्वाद करना चाहता है, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்கள் உண்மையை பார்க்கிறார். आपकी सच्चाई को चाहता है, உங்கள் உள்ளத்தில் இருக்க உற்சாகத்தை பார்க்கிறார். आपके मन के उत्साह को चाहता है, உங்கள் சந்தோஷத்தை பார்க்கிறார். आपके आनंद को जानता है, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பை பார்க்கிறார். परमेश्वर पर रखा हुआ प्रेम को जानता है, ஏழைகளுக்கு உதவுகிற நல்ல குணத்தை பார்க்கிறார். गरीबों को मदद करने वाले अच्छे मन को जानता है, மிகுந்த தரித்திரத்தில் இருந்தாலும் अधिक कंगाल में भी रहे கர்த்தருக்கு கொடுப்பதில் இருக்கிற சந்தோஷத்தை கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर को देने के विषय में आप अधिक आनंदित हो इसे என்ன देखता நிலைமையில் है। இருக்கிறீர்கள்? आप किस परिस्थिति में हो, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? आपका जीवन किस प्रकार உங்கள் है, இருதயத்தை நீங்கள் சோதித்து आप अपने பாருங்கள். मन को परख कर देखिए। உங்கள் மனசாட்சி உங்களை குத்துமையானால் यदि आपका विवेक आपको चुभता हो, மனசாட்சியே உங்களை குற்றவாளிகள் என்று தீர்க்குமையானால் यदि आपका विवेक आपको दोषी ठहराए, கர்த்தர் உங்கள் மனசாட்சியிலும் பெரியவராய் இருக்கிறார். परमेश्वर आपका विवेक से बढ़कर है। உங்கள் மனசாட்சி உங்களை நல்லவர்கள் என்று தீர்க்குமையானால் यदि आपका विवेक आपको भला व्यक्ति कहे, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் நல்லவராய் இருக்கிறீர்கள். परमेश्वर की नजर में भी तुम भला हो। மனசாட்சி உணர்த்துவதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர். विवेक को चुभाने वाला पवित्र आत्मा जी, பரிசுத்த ஆவியானவர் மனசாட்சி உங்களை மனசாட்சியின் மூலமாய் உங்களை உணர்வடைய பண்ணி पवित्र கொண்டிருக்கிறார். आत्मा जी आपके मन के द्वारा आपको चुभाता है। பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் இல்லாதவர்கள் உணர்வடைய மாட்டார்கள். जिनको पवित्र आत्मा जी की अगुवा नहीं है उनके अंदर कोई चुभन न होगी। உணர்வடைந்து மனம் திரும்புகிறவர்களை கர்த்தர்
ஆசீர்வதிக்கிறார். जो मन फिराएंगे उनको परमेश्वर आशीष करेगा। எல்லாரும் நல்ல தீர்மானங்களை எடுங்க. सब अच्छा निर्णय लीजिए, எல்லாம் நல்ல தீர்மானங்களை எடுங்க. सब अच्छे निर्णय को लीजिए। தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கை மாறட்டு. आपका जीवन बदलने दो। இயேசு ஒரு நாள் தேவாலயத்துக்கு புறப்பட்டு போனார். एक दिन यीशु मंदिर में गया, அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷனை பார்த்தார். वहां पर एक सूखे हाथ वाले को देखा। அவன் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள தான் இருக்கிறான். वो भी परमेश्वर के मंदिर में ही था, அவனுடைய கை சூம்பி போய் இருக்கிறது. लेकिन उसके हाथ सूखे हुए थे। கர்த்தர் பார்த்தார். यहोवा ने देखा, கையை நீட்டு. तो अपना हाथ आगे बढ़ा, கையை நீட்டு. तो अपने हाथ को आगे कर। அவன் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். उसने यीशु की बात माना। அவன் தன் கையை நீட்டின போது उसने जब अपने हाथ को आगे बढ़ाया, சூம்பி போன அந்த கை மற்ற கையை போல நல்லதாய் மாறிட்டு. जो हाथ सूखा हुआ था वो हाथ दूसरी हाथ के समान अच्छा हो गया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவே. परमेश्वर की बात को मानेंगे। இயேசு உயிரோடு இருந்த நாட்களில் यीशु जब जीवित था उन दिनों में ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து परमेश्वर के मंदिर में प्रवेश करके இயேசு காணிக்கை பெட்டியின் எதிராக உட்கார்ந்திருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. यीशु दान की पेटी के पास बैठा था करके लिखा गया है। ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது இயேசு காணிக்கை பெட்டியின் வலதுபுறத்தில் உட்கார்ந்திருந்தார். यीशु दान पेटी के दाहिने ओर बैठा था। தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவர் காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்திருக்கிறார். पवित्र आत्मा जी दान पेटी के सामने बैठा है। கர்த்தருடைய ஆவியானவர் காணிக்கை பெட்டிக்கு வலது பக்கமாய் உட்கார்ந்திருக்கிறார். हमारा पवित्र आत्मा जी दान पेटी के दाहिने ओर बैठा இயேசு है। பார்க்கிறார். यीशु देखता है ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் கெட்டு கெட்டாய் கொண்டு போடுகிறார்கள். सभी ऐश्वर्य लोग, अमीर अमीर लोग बंडल बंडल लाकर डालते ஒரு हैं, ஏழை விதவை வந்தாள். लेकिन एक गरीब विधवा आई, அவள் ஒரு 2 காசு போட்டாள். वो 2 दमड़ी लाकर डाली। இயேசு சொன்னார், यीशु ने कहा ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் தங்கள் ஐஸ்வர்யத்தில் இருந்து எடுத்து போட்டார்கள். सारे धनवान अपने धन से लेकर दिए, இந்த ஏழை விதவையோ लेकिन ये गरीब विधवा தன் ஜீவனத்துக்கென்று வைத்திருந்த 2 காசை எடுத்து கொண்டு போட்டாள். अपनी जीवन के लिए रखा हुआ 2 दमड़ी लाकर दिया। ஆனபடினாலே இந்த காணிக்கை பெட்டியிலே காணிக்கை போட்ட அத்தனை பேரை பார்க்கிலும் इसलिए इस दान की पेटी में जितने लोगों ने दान डाला उससे बढ़कर இந்த ஏழை விதவையே அதிகமாய் கொடுத்தாள் என்று சொன்னார். ये गरीब विधवा अधिक डाली बोलकर कहा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். परमेश्वर आपको देख रहा கர்த்தர் உங்களை है, பார்க்கிறார். परमेश्वर आपको देख रहा है। தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். परमेश्वर की कलीसिया में परमेश्वर उठा है। ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? उद्धार पाए हुए परमेश्वर के लोगों का जीवन किस प्रकार है? அதனால தான் கர்த்தர் சொன்னார், इसलिए परमेश्वर ने कहा ரட்சிக்கப்படுற விசுவாசிகளுக்கு முன்பாகவே उद्धार पाए हुए लोगों के बीच में ஆயக்காரரும் பரிசேயரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே முன்னே பிரவேசிக்கிறார்கள். चुंगी लेने वाले और फरीसी पहले ही प्रवेश कर लेते हैं। முந்தினவன் பிந்தினவனாயும் பிந்தினவன் முந்தினவனாயும் மாறுகிறார். जो पहला था वो पीछे हो गया और जो पीछे था वो आगे हो गया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? परमेश्वर के सम्मुख में किस प्रकार हो? கர்த்தருடைய சமூகத்தில் வாய் திறந்து சொல்லுங்க. अपने आप को कबूल कीजिए। ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் மனம் திரும்புங்க. परमेश्वर के सम्मुख में मन फिराइए। கொடுக்கிற விஷயத்துல எப்படி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும் என்கிற அறிவு உண்டாகி கொடுங்க. देने के विषय में किस प्रकार देना है, किसे देना है, इसका ज्ञान होने दो। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे। எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி सब செலுத்துவேன். ताली बजाकर परमेश्वर को எல்லாரும் धन्यवाद करेंगे। தேவனுக்கு நன்றி செலுத்துவேன். सब कोई परमेश्वर को धन्यवाद करेंगे। கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். परमेश्वर को धन्यवाद करेंगे। ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். यहोवा को धन्यवाद करेंगे। வாழ்க்கை கர்த்தருடைய சமூகத்தில் ஆராய்ந்து பார்த்து आपके जीवन को परमेश्वर के सामने कबूल करते हुए வசனத்துக்கு கீழ்ப்படி ஒப்புக்கொடுங்க. वचन को आज्ञा पालन करने के लिए समर्पण कीजिए। glory 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 Hallelujah, amen 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 hallelujah hallelujah வல்லவரே உமக்கு நன்றி வல்லவரே உமக்கு நன்றி மகிமை தெய்வமே உமக்கு நன்றி hallelujah hallelujah परमेश्वर की महिमा उतर रहा है उतर रहा है उतर रहा है ग्लोरी हालेलुया 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 धन्यवाद प्रभु धन्यवाद प्रभु धन्यवाद प्रभु धन्यवाद हालेलुया आमीन நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். हालेलुया हम सब खड़े हो जाएंगे அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடு வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே அனைத்தையும் அருளிடு எனக்கென தந்திடு வலக்கர என்னை உயர்த்திடு என் தேவனே எகோவா ஈரே எகோவா ஈரே எகோவா
கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. கடந்த நாட்கள்லாம் கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருந்து நம்மை பாதுகாத்தார். पिछले दिन भर परमेश्वर हमें अपनी बला बनकर हमें रखवाला किया, रक्षा किया। இந்த மாதத்தின் 10வது மாதத்தையும் காண கர்த்தர் நமக்கு உதவி इस செய்தார். महीने को 10वां महीने को भी देखने के लिए परमेश्वर ने सहायता किया है। பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம். पवित्र आत्मा जी हमें दिया हुआ ये प्रतिज्ञा वचन, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். दिया करो तो तुम्हें भी दिया जाएगा। அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். तब लोग नाप कर दबा दबा कर हिला हिला कर उभरता हुआ तुम्हारे गोद में डाला जाएगा। நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். तुम जिस नाप से नापते हो उसी नाप से तुम्हारे लिए भी नापा जाएगा। கர்த்தர் தந்த இந்த வாக்குத்தத்த வசனம் परमेश्वर ने दिया हुआ ये प्रतिज्ञा वचन நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரிபூர்ணமாய் हर நிறைவேறும்படியாய் एक के जीवन में परिपूर्ण होने के लिए எல்லாரும் கர்த்தரை सब ஸ்தோத்திரிப்பேன். परमेश्वर को धन्यवाद ஸ்தோத்திர करेंगे, ஸ்தோத்திர ஸ்தோத்திர धन्यवाद 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 கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். परमेश्वर का प्रतिज्ञा वचन का आशीर्वाद हमारे जीवन में पूरा होने के लिए நாம் அதற்கு தகுந்த பாத்திரவான்களாய் விளங்க हम उसके योग्य पात्र बनने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும்படியாய் परमेश्वर हमारी सहायता करने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்பேன். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। கர்த்தருடைய நாம மகிமைக்காக தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக परमेश्वर के नाम की महिमा के लिए दिए गए दान को परमेश्वर आशीष करने के लिए கர்த்தரை பல மடங்காய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருப்பி கொடுக்கும்படியாக परमेश्वर उसे स्वीकार कर कई गुना अधिक पलटा कर देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்பேன். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்பேன். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரிப்பேன். यीशु मसीह को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद பரிசுத்த धन्यवाद। ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்பேன். आत्मा जी को धन्यवाद करेंगे। ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், धन्यवाद। ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே மே துதிக்கிறோம். अच्छा परमेश्वर हम आपको धन्यवाद करते प्रभु। கர்த்தர் இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर आपने दिया हुआ इस सुबह के समय के लिए धन्यवाद। இந்த சமூகத்திலே வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் आपके ஆசீர்வதியும். सम्मुख में आए हुए हर एक बच्चों को आशीष कीजिए। என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று मेरे சொல்லி पास आने वाले किसी को मैं नहीं टुकराऊंगा करके परमेश्वर आपने कहा है। நான் உங்களை திக்கற்றவளாக விட மாட்டேன் என்று சொல்லி मैं तुमको अनाथ नहीं छोड़ूंगा करके आपने कहा है। பிள்ளைகளை ஆசீர்வதியும். परमेश्वर आप अपने बच्चों को आशीष कीजिए। பிள்ளைகளுக்கு நீ நல்லவராய் இருப்பீனாக. परमेश्वर आप अपने बच्चों के लिए भला रहिए। நல்ல நாமத்தை आपका மகிமைப்படுத்த शुभ नाम महिमा हो जाए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் हमें नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे पिता। ஆமென். आमीन। என் हे ஆத்துமாவே मेरे मन கர்த்தரை यहोवा को ஸ்தோத்திரி. धन्य- जो என் कुछ मुझ உள்ளமே में उसके அவருடைய पवित्र பரிசுத்த नाम को நாமத்தை धन्य- ஸ்தோத்திரி. हे என் मेरे मन ஆத்துமாவே यहोवा को கர்த்தரை धन्य ஸ்தோத்திரி. कि उसके கர்த்தர் செய்த किसी சகல उपकार को உபகாரங்களையும் नहीं மறவாதே. भूलना। ஆமென். आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பே पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा जी का अनून्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட हमारे இருப்பதாக. सबके संग रहे। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் परमेश्वर आप ஆசீர்வதிப்பாராக. सबको आशीष करे।